Okay. We are live. Thank you. So much music has been played. Vanakkam nanbargale. Hello there. Hi guys. I hope my voice is clear, crisp, and clear. And Vanakkam nanbargale. Welcome back in another live stream. And the live stream title says that making games is not easy. So let's learn game development. Okay, so we are not gonna teach game development, guys. Okay, I'm just trying out different things. Chumma something பண்ணிட்டு இருக்கேன். Okay, so yeah, I thought doing it in live would be more useful. So that's why I'm doing it. Okay, so yeah guys, and by the way, லைக் போட்டுருங்க லைவ் ஸ்ட்ரீமில் வந்தவங்க எல்லாருமே. ஓகே, நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் லைக்ஸ். யா, ஸோ 1 minute இருங்க, உங்களோட சேட்ஸை ஒரு பக்கம் கொண்டு வந்துக்குவோம். கடுப்பு கேமிங், ஹாய் மிஸ்டர் கடுப்பு கேமிங். உங்களுக்கு கேமிங் பண்ணுறப்ப கடுப்பு வருமா? அதன் பேர் பயங்கரமாக வச்சுருக்கீங்க. யா, ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு என் ஸ்க்ரீன் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வேறு லெவலில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் என்னோடய கான்டென்ட்டை நான் பண்ண ஆரம்பிச்சிடவா? ஓகே, நம்ம வாட்டுக்கு இருங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியை போஸ்ட் பண்ணி விட்டுறேன், லைவ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. ரைட், Six watching. Hi people, hi, vanakkam, and yeah, let's go. So basically guys, I'm making a game. Okay, it's like a horror game, but right now I'm just trying out different things. Okay, so right now I'm just checking like how to do locomotion of a player, how to make movement of a player, and all those kind of stuff. So right now what I'm doing right now is let me show you. Okay, so right now I want to rotate his head. Okay, rotate his head according to my mouse. Okay, if I'm moving my mouse right side, his head should move right side. If I'm moving my mouse left side, his head should move left side. So I mean, I'm right now trying out these stuffs. Okay, like head should turn right and left according to my mouse movement. Okay, but it has some bugs, like right now you can see it is stuttering, right? So we will solve these bugs and all those stuffs in this live stream, and let's see what happens, right? Yeah. Hi Mr. No Views. Hi everybody. Hi bro, hi. Okay, let me just show you my code guys. Okay, wow. By the way, 13 viewers, thank you guys. Hit like. You don't know Unity? Yes, I don't know. Okay. நான் யூனிட்டி கற்றுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. நைஸ் ப்ரோ. கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங், அண்ட் கீப் வாட்சிங் கோடிங். Are you learning
I'm like also learning, also making. See bro, பாருங்கள், ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுறது நீங்கள் உருவாக்குறப்ப தான் லேர்ன் பண்ணுவீங்க. தனியாக ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு அது வந்து ஐ மீன் அந்த கோர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐ மீன் நீங்கள் லேர்னும் பண்ணணும், மேக்கும் பண்ணணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் யூ வில் லேர்ன் சம் ஸ்டஃப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய சேனலில் இருந்த அந்த கேம் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படியே மார்க்கெட்டிங்கும் பண்ணியாச்சு, போய் பாருங்க கைஸ். ஸோ நிறைய வீடியோ போடு ப்ரோ ப்ளீஸ். ப்ரோ நான் போட முடியாது ப்ரோ, நான் போட்டால் நீங்கள் எல்லாருமே பார்க்க மாட்டீங்க. இப்போ எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகுது. ரைட், ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன், நிறைய பேர் பார்க்கல, விடுங்க, நோ ப்ராப்ளம். இதை நினச்சி நம்ம அழுகக்கூடாது. ஓகே, யூனிட்டி பற்றி ப்ரோ, யூனிட்டி பற்றியும் போட்டால் ப்ரோ அது எப்படி சொல்கிறது, என்னோட டைம் ரொம்ப எடுக்குது ப்ரோ. ஸோ ஐ கான்ட் மேக் இட், ஐ எம் ரியலி சாரி ப்ரோ. லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வேணால் என்னால் பண்ண முடியும். சரி, நான் என்ன பண்ண நினைக்கிறேன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன். கேன் யூ டூ அ சீரீஸ் ஆன்? நோ ப்ரோ, ஐ எம் ரியலி சாரி, ஐ cannot do it பிகாஸ் சி எனக்கும் ப்ராஃபிட் இல்லை, உங்களுக்கும் ப்ராஃபிட் இல்லை. ஓகேங்களா? அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் ஏன்டா ப்ராஃபிட்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு. சி இட் மேட்டர்ஸ் அ லாட் பிகாஸ் நான் என்னோடய ஸ்கூல் காலேஜ் எதுவுமே பண்ணாமல் உட்காந்து யூடியூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா தேர் ஷுட் பி ப்ராஃபிட் அக்கார்டிங் டு மீ. ரைட், சரி விடுங்க, அதெல்லாம் பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ கைஸ், ரைட் நவ் நான் வந்து என்ன பண்ணோம்னா என்னோட மவுஸோட மூமெண்ட்டுக்கு பொறுத்த மாதிரி நம்மளோட ஹெட்டை மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தேட் கோட் ஐ எம் ரைட்டிங் ரைட் நவ். ஓகே, ஸோ வாட் ஐ ஹவ் டன் இஸ் ஐ டிட் அ camera controllers.cs அப்படின்ற ஸ்கிரிப்ட் which has mouse sensitivity, which has current rotation. லைக் ரைட் நவ் சும்மா ஒரு ரொட்டேஷன் என்ன நடந்துகிட்ருக்குன்றதுக்கு ஒரு வெக்டர் டு எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும்ல. யூஆர் இன் காலேஜ் ஆர் வாட்? ரைட் நவ் ப்ரோ நான் 12th முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிரேக் எடுக்கிறேன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் நான் கற்றுக்கணும், நான் எல்லா விஷயங்களும் பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து கேம் டெவலப்மெண்ட் ஒரு 6 months 7 months லைக் அடுத்த வருஷம் வரைக்கும் ஐ வில் டூ, அண்ட் ஆஃப்டர் தட் லெட்ஸ் see வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, எனக்கு நியூ ப்ராஜெக்ட் ஐடியாஸ் ப்ரோ, எனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். வாட் டு யூ மீன் ப்ரோ நியூ ப்ராஜெக்ட் ஐடியாஸ்னால்? ஐ மீன் நீங்கள் என் கூட ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரியா? கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ, எனக்கும் நிறைய ஹெல்ப் தேவைப்படுது. ஆனால் நான் காசு கொடுக்க முடியாது ப்ரோ. ஐ மீன் அந்த ரீசனால் தான் நான் யாரையுமே ஹையர் பண்ணுறதில்ல. என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே பே பண்ணி தூக்கியிருப்பேன். ஐ மீன் என் கூட வேலை பார்க்குறதுக்கு. சரி கைஸ், கரண்ட் ரொட்டேஷன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் உருவாக்கியிருக்கேன் விச் வில் ஆக்சுவலி ஹேண்டில் தி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இப்போ ரைட் நவ் நான் என்னோடய மவுஸை இங்கிட்ட அங்கிட்டு மூவ் பண்ணுறப்ப அந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ இருக்கும்ல, அதை வந்து அந்த வெக்டர் டூவில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி சம்திங் செஞ்சுருக்கேன் கீழே. ஓகே, ஃப்ளோட் மேக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். இப்போதைக்கு இதை கண்டுக்க தேவையில்லை. அண்ட் அடுத்து ப்ரைவேட் வெக்டார் டு ஹெட் ரொட்டேஷன், லைக் ஹெட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு வேரியபிள், அண்ட் மொத்தமாக என்னோடய மவுஸ் எங்கிட்ட ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, எங்கிட்ட போயிட்டுருக்குன்னு அதுக்குன்னு தனியாக ஒன்று. ஓகே, அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பேரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலாக நான் தேவையில்லாமல் க்ரியேட் பண்ணிட்டேன், இதை எடுத்து விட்ருவோம். ஓகேங்களா? தேவையில்லாமல் க்ரியேட் பண்ணிட்டேன், சாரி. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலாக நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட இந்த கேரக்டரோட மண்டை இருக்குல்ல, எங்கேயா போச்சு, இந்த கேரக்டரோட மண்டையை இந்த ஹெட் அப்படின்ற ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே அப்படியே வச்சிடுறோம். ஓகேங்களா? இங்கே ஹெட்டுன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, இங்கே வச்சிடுறோம். பேசிக்கலாக நான் இந்த கேரக்டரோட மண்டையை என் மவுஸ் மூவ் ஆகிறப்ப இந்த மண்டையும் மூவ் ஆகணுன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஹெட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, கிரேட். கேஷ் எல்லாம் வேணாம் ப்ரோ, கற்றுக்கலாம்னு சொன்னேன். யூனிட்டி கற்றுக்கிட எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? பாருங்கள், நீங்கள் கற்றுக்கிட்டு தான் கேம் மேக் பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வாழ்க்கை முழுக்க கற்றுக்கிட்டு தான் இருப்பீங்க. ப்ளீஸ், அதனால் நீங்கள் எல்லாருமே டிஸ்கரேஜ் ஆகாதீங்க இந்த விஷயத்தால். உங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி உட்காந்து ஒரு விஷயத்த 10 நாள் படிப்பீங்க, மனப்பாடம் பண்ணிக்கிடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை, இந்த உலகம் இப்படி ஓடாது. நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் போயிருக்கோங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருப்பீங்க.
ஸோ ஒரு பேசிக் லெவலுக்கு மட்டும் நீங்கள் நாலேஜ் வச்சுக்கணும். பேசிக் லெவலுக்குனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட்டு, ஃப்ளோட்டு, வெக்டார் 2னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்னால் லைக் ரொம்ப பேசிக் விஷயம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பற்றி லைட்டாக நீங்கள் கற்றுக்கணும். லைக் எப்படி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணுன்றதை கற்றுக்கணும். தெரியலனா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களோட ஒர்க் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. பட் நான் பே பண்ண முடியாது ப்ரோ. இப்போதைக்கு என்னோடய காசு ஃபைனான்ஷியல் கண்டிஷன் சரியில்லை. அதனால தான் நானும் யாரையும் ஹையர் பண்ணுறதில்ல. சரிங்களா? நீங்கள் என் கூட கற்றுக்கிறதுக்காக கூட வேலை பார்க்கணும்னா நான் அதை காசு கொடுத்து தான் நீங்கள் வேலை பார்க்கணுன்னு நினைப்பேன். ஆனால் என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் நான் யாரையுமே இது பண்ணுறதில்ல. சரி விடுங்க. வாய்ட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ வாய்ட் ஸ்டார்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, ரைட் நவ் cursor.lock state is equal to cursor.lock mode locked. இது வந்து சும்மா கூகுளிலேருந்து இந்த கோடை தூக்குனேன். இது என்ன பண்ணும்னா பேசிக்கலாக லைக் நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களோட மவுஸ் இருக்குல்ல, என்னோட மவுஸ் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மவுஸ் வந்து அப்படியே கண்ணுக்கு தெரியாது. அந்த விஷயத்துக்கு தான் லைக் நீங்கள் கேம் விளாண்டுட்ருக்கப்போ உங்கள் மவுஸ் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, அதுக்கு தான். ரைட். then comes private void update. ஸோ void updateகுள்ளே தான் மோஸ்ட்லி நம்மளோட கேமோட எல்லா கோடும் எழுதியிருப்போம். பிகாஸ் இந்த அப்டேட்டுன்றது தான் எவ்ரி செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம் அண்ட் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரொட்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கியிருக்கேன். ஐ மீன் ரொட்டேட்டுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வெளியே தான் உருவாக்கியிருக்கேன். பட் அந்த அப்டேட்குள்ளே போட்டு ரன் பண்ணியிருக்கேன். இந்த ரொட்டேட்டுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, இதுதான் நம்மளோட ஹெட்டு ரொட்டேட் பண்ணுறது அண்ட் எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அது இப்போ வந்துட்டோம் பாயிண்ட்டுக்கு. இப்போ இந்த ஹெட் ரொட்டேஷனில் தான் சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய எப்படி பண்ணணும் என்னன்னு தலை வலிக்குது. ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் கைஸ், கண்டிப்பாக. ஓகே, கேஷ்லாம் வேணும். மணி இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கேம் டெவலப்மெண்ட். ஷோர் ப்ரோ, பட் ரைட் நவ் இப்போதைக்கு நம்ம பண்ண வேணாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஐ மீன் என்னோடய சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியாச்சுன்னா பண்ணலாம். ஐ மீன் நான் இப்போ ரீசெண்டாக நான் லைக் கிளினிக்கல் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்தேன். கிளினிக்கல் டிப்ரெஷன்னா அது கொஞ்சம் மோசமான விஷயம் எனக்கு, சரிங்களா? ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அதை விட்டு வெளியே வந்தேன். அண்ட் லெட் மீ கிவ் மீ சம் டைம். லைக் அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருந்து வெளியே வந்துக்கிறேன். அண்ட் தென் we will obviously கண்டிப்பாக பண்ணுவோம் கைஸ், டோன்ட் வரி. ஓகே ஓகே. ஸோ நான் இங்கே நிறைய கோடு எழுதியிருக்கேன். இதை நான் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து எழுதலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பக்ஸ் இருக்குது இதில். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. வெல்கம் ப்ரோ, வெல்கம். Mozilla Firefox not now. By the way guys, நீங்கள் என்ன ப்ரௌசர் கைஸ் யூஸ் பண்ணுறீங்க? மொசிலா நான் யூஸ் பண்ணுவேன் மோர் ஆஃபன். அண்ட் that's really great. ஐ மீன் லைக் நீங்கள் எல்லா பர்ஸ்பெக்டிவில் இருந்து HTML CSS அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த பர்ஸ்பெக்டிவ்லேயும் மொசிலா இஸ் கிரேட், ரியலி கிரேட். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க. ட்ரை பண்ணுவோம் ப்ரோ, பார்ப்போம். நான் இப்போ என் யூடியூப் சேனலே நம்பி இருக்க முடியாது. அண்ட் அதனால நான் வீடியோவும் போடுறதில்ல, விடுங்க. ஓகே, யூனிட்டி டைம்லைன் பற்றி சொல்லுங்கள். வெரி லாங் யூஸிங் க்ரோம். க்ரோம் போங்க ப்ரோ, எனக்கு க்ரோமே பிடிக்காது. உட்காந்து ரேமே ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். என்னடா சர்ச் பண்ணணும்னு இருந்தேன். ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் பார்ப்போம் கைஸ். கூகுள் சர்ச் பண்ணி கற்றுக்குவோம். ரொட்டேட்டிங் அண்ட் ஆப்ஜெக்ட் இன் யூனிட்டி, எப்படி ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பேசிக்கலாக பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா? ரைட். ஸோ யூனிட்டியோட ஸ்கிரிப்டிங் API, அதாவது நம்மளோட டாக்குமெண்டேஷன் இருக்கும்ல, அதிலே போட்டிருக்காங்க எப்படி ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணுறது அப்படின்றது. ஓகேங்களா? யூஸ் transform.rotateன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஐ மீன் இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நம்மளோட யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம்னு போட்டிருக்கல. ஸோ அதில் இருக்கிற ரொட்டேட் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிட்டு ரொட்டேட் கேம் ஆப்ஜெக்ட்ஸ் ரொட்டேஷன் ப்ரொவைட். த ரொட்டேஷன் இஸ் ஆஃபன் ப்ரொவைடட் அஸ் அன் euler angle and not as quaternion. You can specify a rotation in world axis and local axes. Hey bro, how is your day going?
Angie Gaming or Angie Gaming, whatever. Hi, welcome to the stream. So world axis rotation uses the coordinate system of the scene. So when okay, world axis rotation is, so when you start rotate a game object, its x, y and z axis are aligned with the x, y, z world axes. Okay, if you rotate a cube in the world space, its axis aligned in the world, and you select a cube in unity okay. Local rotation uses the coordinate system. So only your system how many GB RAM? 8 GB bro. Sorry, 16. நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேங்க, சாரி. ஓகேங்களா, என்னோட டெஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போட்டிருப்பேன். அதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது. ரேம் இருக்குல்ல, அது மட்டும் இன்னொரு 16, ஐ மீன் இன்னொரு 8 GB போட்டேன். ஸோ இட்ஸ் டோட்டல் 16 ரைட் நவ். ஸோ யா, என்ன பண்ண முடியும், புரிய மாட்டேங்குது கைஸ், தலைவலிக்குது. நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், கரண்ட் ரொட்டேஷன் டாட் எக்ஸ் என்ன பண்ணுது, input dot get axis mouse x dot mouse x into mouse sensitivity பண்ணுது. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட மவுஸோட ஆக்சிஸ் என்ன, எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்கோ அதை வந்து கரண்ட் ரொட்டேஷன் டாட் எக்ஸில் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் அதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ட்டு மவுஸ் சென்சிட்டிவிட்டி போட்டுட்ருக்கேன். மவுஸ் சென்சிட்டிவிட்டியை மல்டிப்ளை பண்ணோன்னே என்னோட நான் மவுஸ் சென்சிட்டிவிட்டி கூட்டுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நடக்கும். ஓகே, அண்ட் கரண்ட் ரொட்டேஷன் டாட் ஒயில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம்னா, ஃபஸ்ட்டு கெட் ஆக்சிஸ் என்ன தான் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். அப்லோடிங் கேம்ஸ் இன் ப்ளே ஸ்டோர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி கேமை உருவாக்கிக்குவோமே, உருவாக்கிட்டோம்னா கண்டிப்பாக பப்ளிஷும் பண்ணிடலாம். கெட் ஆக்சிஸ் என்ன ப்ராஜெக்ட் ப்ரோ? ரைட் நவ் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹாரர் கேம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், லைக் சும்மா மேக் பண்ணி பார்ப்போம்னு. பட் அந்த ஹாரர் கேமை மல்டிப்ளேயர் ஹாரர் கேமாக உருவாக்கலான்னு இருக்கேன். லைக் 4 players. ஓகே, 4 players இருந்து லைக் ஹாரர் ஸ்டோரி போகிற மாதிரி. ஸோ பேசிக்கலாக என்ன யாருப்பா அது, நீங்களா? ஓகே, மிஸ்டர் த மெக் வாய்ஸ். 1 minute இருங்க ப்ரோ, நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். 1 minute இருங்க ப்ரோ, நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி. ஐயோ, என் வாய்ஸே எனக்கே கேட்குது, சாரி. ஸோ எஸ் கைஸ், என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், நான் வந்து ஒரு அந்த ஹாரர் கேம் ப்ராஜெக்ட் சம்திங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு ரைட் நான் சும்மா மல்டிப்ளேயர் விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறது என்னன்னு கற்றுக்கோம்னு சொல்லிட்டு அதான் பண்ணிக்கிட்டுருக்கேன். சரிங்களா? ரைட் நவ் ஐ மீன் சும்மா மண்டையை ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ், ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம், அவ்வளோதான். எங்கே போச்சு சேட்டே காணா? இந்த பக்கம் இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே. ரோகேஷ் மாறன், ஹாய், பிக் ஃபேன் ப்ரோ. சோலோ கோஜோ, thank you for being my big fan. Hi Karthi bro, hi, hello there. And okay, கிரானி கேம் மாதிரி டிசைன் அதான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஹாரராக இருக்கிற மாதிரி. பட் அதுக்கு முன்னாடி ஐ மீன் லைக் கொஞ்சம் வேறு விஷயங்கள்லாம் பார்த்துக்குவோமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். determines whether to rotate a game object either locally. $17 watching. Wow, great guys, லைக் போட்டுருங்க நண்பர்களே.
Hi bro, love from Salem. Oh, great bro. Thank you. Love from my heart for you. இருங்க get access unity என்ன பண்ணோம்னு பார்ப்போம். Hi bro, big fan. Social ignos. Hi. Love from பக்கத்து வீட்டு குண்டம்மா. என்ன ப்ரோ இப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. பக்கத்து வீட்டு குண்டம்மா இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருப்பாங்க, தப்பாக நினச்சிட போகிறாங்க. Returns the value of the virtual access identified by access name. Okay. இன்புட்டில் நிறைய இருக்கும். இன்புட் டாட் கெட் ஆக்சஸ். C# பெஸ்ட்டு கோர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். வேலரண்ட் கேம் ப்ளே போடுவீங்களா ப்ரோ? 3D மாடல் பண்ணுவோம் ப்ரோ கண்டிப்பாக. பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக கேமுக்கு அந்த 3D மாடலிங் ஃபேஸ் ஜாலியாக தான் ப்ரோ இருக்கணும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். முன்னாடி அந்த டைமில் நம்மளுக்கு இருந்துச்சே, சிரிப்பாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ யா, அட இவ்வளோ சிம்பிளாக இருக்கேடா, நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லையே. கெட் த மவுஸ் டெல்டா, திஸ் இஸ் நாட் இன் த ரேஞ்ச் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேட்டுன்னு போட்டுட்டு நம்ம செஞ்சு முடிச்சிருக்கலாமே. இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இங்கே என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கோம்ல, வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, C# கமெண்ட் அவுட் பண்ணுறது எப்படின்றதையும் மறந்துட்டேன். நல்லது. சரி, நைஸ். நம்ம என்ன பண்ணுவோம்னா, எங்கே போச்சு? You like retopology, repotatoology. Yes, I like repotatoology. /* யூஸ் பண்ணுங்க. நான் வந்துருச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, மிகவும் நன்றி. யூனிட்டி தனி லாங்குவேஜ் இருக்கா ப்ரோ? இட்ஸ் லைக் அன்ரியல் நான் யூஸ் பண்ணுறேன் பாசிட்டிவ். ஸோ யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஐ மீன் C# தான் யூஸ் பண்ணோம். பட் அதுக்குன்னு தனியாக C#க்குன்னு யூனிட்டிக்காக தனியாக சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கணும். ஐ மீன் நீங்கள் நார்மலாக C# படிச்சுக்கிட்டு இருக்கப்போ உட்காந்து வெக்டர் 2, வெக்டர் 3, ஜாயிண்ட் 2D, ஜாயிண்ட் ஆங்கிள்ஸ், லிமிட்ஸ், இது அதுன்னு ஒன்றும் படிச்சுட்டு இருக்க மாட்டீங்களே, ரைட்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கணும். எங்கேயோ கிளிக் பண்ணி விட்டேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணாதீங்க. எங்கேயோ கிளிக் பண்ணி விட்டுருவேன். இப்போ எங்கடா இருந்தோன்றதே மறந்துட்டேன். ஸோ ஐயோ, இந்த இருக்குப்பா. Returns the value of the virtual axis identified by axis name. Returns the value of the virtual axis identified with no smoothing filtering applied. ஓகே, அப்போ நம்மளுக்கு கெட் ஆக்சஸ் தான் வேணும். கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்திங் அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன VS கோடு யூஸ் பண்ணுறீங்க? இது VS கோடு இல்லை ப்ரோ, இது விஷுவல் ஸ்டுடியோ ப்ரோ. விஷுவல் ஸ்டுடியோ கோடு வேறு, விஷுவல் ஸ்டுடியோ வேறு.
ஓகேங்களா. ஸோ இது வந்து விசுவல் ஸ்டுடியோ மட்டுமே. எஸ், இந்த கோடை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். பார்ப்போம் என்ன நடக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேட் போட்டுறதுக்கு ஹெட் டாட் ரொட்டேட்னு போட்டுற போகிறேன். ஓகே, எஸ். ஹரிசான்டல் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேரியபிளே உருவாக்கலையே. ஆனால் சும்மா இப்போதைக்கு உருவாக்கி விட்ருவோமா? இல்லை, அதை மவுஸ் சென்சிட்டிவிட்டியால் ரீப்ளேஸ் பண்ணி விட்ருவோம். மவுஸ் சென்சிட்டிவிட்டி and mouse sensitivity. Right, let's go. Let's see what happens. 17 watching. Let's make some progress. Yes bro. Okay bro, I am having exams. போயிட்டு வரேன். trigonometry practice பண்ணணும். போயிட்டு வாங்க. உங்கள் கேம் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன், ஆனால் பண்ணலைன்னு சொல்லலாம். அகெயின் algorithm is doing it least ஜாபா தெரில. மண்டை, ஓ மை காட், மண்டை எங்கிட்டோ போயிட்டுருக்கு கைஸ். மண்டை கசங்கிருச்சு கைஸ். ஐயோ பாவம். கைஸ் பாருங்க கைஸ், மண்டைய பார்த்தீங்களா? பாவம் மண்டை. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த சைடு கரெக்டாக திரும்புதா? ஆமாம், ரைட்டு லெஃப்ட்டு கரெக்டாக திரும்புது. வர்டிக்கல் அண்ட் கீழே மட்டும் அது வந்து இன்வெர்ட்டடாக திரும்புது கைஸ். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா, இங்கே மைனஸ்ன்னு போட்டு விட்டுருவேன். ஸோ ஐ ஹோப் இட் சால்வ்ஸ் தி இஷ்யூ. கிளாம்ப் யூஸ் பண்ணுங்க. கிளாம்ப் கண்டிப்பாக அது யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் கைடிங் மீ த்ரூ அவுட். ரொம்ப நன்றி. அண்ட் கிளாம்ப் யூஸ் பண்ணுவேன். பட் கிளாம்ப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ரொட்டேஷன் கரெக்டாக ஆகுதான்றதை ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்படி மவுஸை மேலே ஏற்றுறப்ப மேலே தானே ஆகணும், கீழே பண்ணுறப்ப கீழே ஆகணும், இங்கிட்டு பண்ணுறப்ப இங்கே. let me do something. இவ்வளோ தலை சுத்துட்டு. ஓ மை காட், பாவம். My science teacher head can be rotated in 180, but this character is இப்படிதான் ப்ரோ. பை த வே கைஸ், தேங்க்யூ. இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறப்ப மட்டும் பார்த்தீங்களா வாட்சிங் வருது. 12 வாட்சிங் கான்ஸ்டண்ட்டாக. வேறு லெவல் கைஸ், சூப்பர். சரி, இப்போ வந்து நம்ம இதை கிளாம்ப் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃப்ளோட் ஹச்வின்னு போட்டிருக்கேன்ல, இருங்க நான் ஒன்று பண்ணுறேன். இதை பேசிக்கலாக நான் பப்ளிக் ஃப்ளோட்டாக ஆக்கி விட்டுறேன். ஸோ தட் ஐ கேன் சி வாட் இட்ஸ் வேல்யூஸ் ஆர், ரைட்? பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. ஓகே பாய் ப்ரோ, ஹோம்ஒர்க் இருக்குது. எஸ் ப்ரோ, ஷோர். ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ கிரேட் டே. அண்ட் மேக் ஷோர் லைக் பண்ணிவிட்டு போயிருக்கணும். ஓகே.
பப்ளிக் பண்ணல ஸ்கிரிப்ட் ப்ரோ. நீங்கள் Z ஆக்சிஸில் 0 டிகிரிஸில் கிளாம் பண்ணிங்கன்னா அது Z ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகாது. ட்ரை பண்ணுங்கள். இது Z ஆக்சிஸில் ரொட்டேட் ஆச்சா ரைட் நவ்? I mean, I didn't notice, just asking. Okay. Okay. ப்ரோ ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லவா? இருங்க. கிளாம்ப்ன்றது நம்மளோட வேல்யூஸ்குள்ளே கிளாம்ப் பண்ண முடியுமா? ஐ லவ் யூ ப்ரோ, யூ நைஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சைடில் ரொட்டேட் ஆகுது. ஆமாம்ல, இப்படி இங்கிட்ட அங்கிட்ட என்னமோ ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. வேர் யூ லேர்ன் திஸ் ஸ்கில்ஸ்? கூகுள் சர்ச் பண்ணுங்கள். யாருமே உட்காந்து சொல்லித்தர வரமாட்டாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு தெரியலை ப்ரோ. ஹாய் தனுஷ் ப்ரோ. ஹாய் ஹலோ தர். இப்போ தானே எங்கேயோ உருவாக்குனேன் பப்ளிக். let me do something. let me search. Okay, clamp என்ன பண்ணோம்னா clamp unity. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேம் ப்ரோ, நானும் பிகினர் தான். அதுவே டைம் டாட் டெல்டா டைமோட மல்டிப்ளை பண்ணியிருக்கணும்ல, நம்ம மறந்துட்டோம். ஏன் ப்ரோ இதை பண்ண தேவையில்லையா? டிஃப்ரெண்ட் ஐடியில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. பிசி கேம் ப்ராஜெக்டா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, மொபைல் கேம் ப்ராஜெக்ட்லாம் இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ணல. எஸ், சாரி ப்ரோ. எதுக்கு ப்ரோ சாரி? நான் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன், இப்போ தான் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ, மிகவும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. சரி, நீங்கள் பார்க்குறீங்களா, அதுவே மிகப்பெரிய விஷயம்தான். ஸோ தேங்க்யூ. ஒரு வெக்டர் 3 தானே ப்ரோ ட்ரான்ஸ்ஃபார்முக்கு கொடுக்க முடியும். ஐ மீன் ஜஸ்ட் ஆஸ்கிங். let me just try out things. அதுக்குள்ளே நீங்கள் வேல்யூஸ் என்டர் பண்ணுங்கள். யா ஐ வில் டூ தட். நான் ஜஸ்ட் கேட்டேன் தட் என்னையா திடீர்னு காணாமல் போச்சு, பண்ணிவிட்டேன். ஓகே, ஒரு வேரியபிள் உருவாக்கிடுவோம், அது ஈக்குவல் டு இது கொடுப்போம். ஐ திங்க் தட் வுட் பி பெட்டர். வெக்டர் என்னையா ஒர்க் ஆக மாட்டேங்குது நம்மளோட. இருங்க கைஸ், 1 minute இருங்க. லைவ் ஸ்ட்ரீமில் சேட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சா, அதனால் ஆயிடணும் மேலே நீங்கள் லிங்க்கு சென்ட் பை பண்ணுற மாதிரி. வாட்ஸ் யுவர் இன்கம் ஃப்ரம் கேம் டெவ் ஸோ ஃபார்? ப்ரோ நான் ஒரு பிகினர் ப்ரோ, சரிங்களா? நான் ஒரு ரொம்ப அல்ட்ரா ப்ரொஃபஷ்னல்லாம் இல்லை. எல்லா வியூவர்ஸும் லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணாமல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஹாரர் ட்ரீம்ஸ் வேணாம் ப்ரோ, விடுங்க ப்ரோ, எல்லாம் பேசாதீங்க, பாவம். என்னையா
கைஸ் சில ரீசன்ஸால் நம்மளோட இதுவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது பேர் என்ன, நம்மளோட அந்த ஆட்டோமேட்டிக்காக அது பேர் மறந்துடுச்சு. கீபோர்டு இல்லை, கீபோர்டு ஒர்க் ஆகுது. அந்த அது என்ன ப்ரோ சொல்லுவோம், இன்டெலிஜென்ஸ். எஸ், இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. நான் லிங்க் சென்ட் பண்ண முடியாது ப்ரோ. நல்ல ரேட்லனா ஆன்லைன் ப்ரோ, ஒரிஜினல் ஆர்டினோ போய் வாங்குங்க, நல்ல ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிட்டுருங்க கைஸ், சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஃபைல் பை எக்ஸ்டென்ஷன் தானாக செட் ஆயிடுச்சு. ஜென்ரேட் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துருவோம். அண்ட் தென் நான் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா, இல்லை, நோ ப்ராப்ளம். க்ளோஸ் பண்ணிக்குவோம். அண்ட் தென் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஹாய் மகேஸ்வரி ஆர், ஹாய், ஹலோ தேர் கைஸ். இன்னைக்கு ஏதோ மூவி ரிலீஸ் ஆச்சு, பிரம்மாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ யாராச்சும் போய் பார்த்துட்டு வந்தீங்களா? நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் கேட்குறேன். உங்கள் லேப்டாப் பிசி ஸ்பெக் என்ன? ஐ மீன் ஐ ஆம் யூஸிங் அ மொக்க கம்ப்யூட்டர், பட் அதோட ஸ்பெக்ஸ் வந்து நல்லா இருக்கு. 1 ஸ்டார் அந்த அளவுக்கும் இல்லை ப்ரோ. ஐ மீன் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ், டப்பிங் பண்ணியிருந்தாங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ரன்னிங் லோ ப்ரையாரிட்டி ப்ராசஸ் இன் பேக்ரவுண்ட். சாரி, 5 ஸ்டார். சரி, ஓகே ப்ரோ. மெசேஜஸ் வருது கைஸ் ஸ்விக்கியில், சிரிப்பாக மெசேஜ் வரும். ஒர்க் டைம் இஸ் ஓவர், ஹாவ் சம் ஃபுட் அப்படின்னு. ஐயோ ஐயோ, இப்போ இங்கே என்னையா பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாம? ஓகே, இருங்க 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 இருங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது. இந்த இதுக்கு இங்கே இருக்கு, கரெக்டான இருக்குது. அப்புறம் என்ன எரரு? எங்கே எக்ஸ்பெக்டட் லைன் நம்பர் 36ல் கரெக்டாக தானேப்பா போட்டிருக்கேன். இப்போ என்னப்பா எரர் காமிக்கிறீங்க? இந்த தேவையில்லாமல் எரர் வந்துடுங்க, அப்போ தான் கடுப்பாக வரும். இன்னும் லோட் ஆகிட்டு தான் இருக்கு. போங்கடா டே. வோல்டேஜ் கம்மி அதிகமாகிட்டு இருக்கு கைஸ் என் வீட்டில். ப்ரோ ஒரு வாட்டி யூனிட்டியை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நியூ வெக்டர் 3 தானே, இப்படி தானே உருவாக்குவாங்க ஒரு வெக்டர் 3-ஐ. இது மறந்து போச்சு. விச் லாங்குவேஜ் யூஸிங் ஃபார் டெவலப்பிங் த கேம்? C# பிரதர். இங்கே நான் வந்து எதுக்கும் பார்த்துக்கிறேன், எனக்கே மறந்துருச்சு. அபவுட் வெக்டர் 3 இப்படி உருவாக்குவாங்கன்னு. எஸ், நியூ வெக்டர் 3 டாட் சம்திங். ஸோ பேர் வந்து ஹெட் ரொட்டேஷன் அப்படின்னு வச்சுருவோம். இது ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோஸ். திரும்பியும் உங்கள் ஃபேஸை லைவில் காட்டுங்க. கண்டிப்பாக காட்டுறேன் ப்ரோ. ஆனால் இங்கே
திரும்பியும் ஒர்க் ஆக மாட்டேங்குதாடா டேய், கடுப்பேத்துறீங்களேடா டேய். Head rotation is equal to h comma v ன்னு போட்டுருவா. I mean just asking this. h comma v because அந்த மவுஸ் சென்ஸ் மினிட்ஸ் முன்னாடி போடுங்க. அதால எதுவுமே கிடையாது ப்ரோ, அது போட்டாலும் ஒன்று தான் போடலைனாலும் ஒன்று தான் ப்ரோ. நீங்கள் சொல்கிறது வேறு ப்ரோ, நான் சொல்கிறது இங்கே வேறு பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்வர்ஸாக இது பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் எப்படி சொல்கிறது, இது வேறு விஷயம் ப்ரோ. லைக் நான் கேமரா ரொட்டேஷனுக்கு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன். அப்புறம் இப்போதைக்கு நான் ஹெட்டை மட்டும்தான் ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி 1 மினிட் இருங்களே, ஒன்று பண்ணுவோமா. இப்போதைக்கு கேமராவை ரொட்டேட்டே பண்ண வேணாம். ஓகே, கேமராவை வெளியே எடுத்து வச்சுருவோம். எஸ், ஓகே. இப்போதைக்கு ஹெட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். லைன் நம்பர் 50,27 ஏதோ என்னடா எரர். லைன் நம்பர் 50,27 இப்படி என்னடா பண்ணி வச்சுருக்கேன், எரரே இல்லையா? என்னையா கடுப்பேத்துறீங்க, போங்கய்யா. இன்னும் எரர் இருக்க தான் செய்யுது. தேவையில்லாமல் எரர் காமிக்குது கைஸ். சரி, இதுக்கு தான் எனக்கு கடுப்பாக வரும். அட இருக்கலடா மவுஸ் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். அப்புறம் எதுக்குடா உனக்கு? கைஸ் 1 மினிட் இருக்கு, நான் இதை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட்டே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ தான் சரிப்பட்டு வரும். ஓகே, யூனிட்டி அட்வான்ஸ்டு மூமெண்ட் சிஸ்டம் ஃப்ரீ டவுன்லோடு. அட இந்திரஜித் ப்ரோ, ஏன் ப்ரோ தேவையில்லாமல் அனுப்பியிருக்கீங்க? ஐயோ, அட டெலிட் ஏன் ப்ரோ பண்ணீங்க? ஐயோ, அட சும்மா அனுப்புங்க ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. பை த வே கைஸ், என்னோட இன்னொரு ஸ்க்ரீனில் சம்திங் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ப்ரைவேட் ஃபங்க்ஷன்ஸில் பப்ளிக் கீவேர்டு யூஸ் பண்ண முடியாது. பப்ளிக் கீவேர்ட்ஸ் தூக்கிடுங்க. ஒரு வாட்டி யூனிட்டி ரீஸ்டார்ட். ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஒரு வகையில். இது கூட தெரில பார்த்தீங்களா?
எனக்கு. For AI and game dev same language bro? இல்ல bro. ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ஏன் கைஸ், அதெல்லாம் ஈஸி தான் கைஸ். நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ப்ரோ. பப்ளிக் அப்படின்ற கீவேர்டை நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எஸ், லெட்ஸ் கோ. சரி, நான் வந்து ஒரு பண்ணுறேன். ஓகே, இப்போ யோசிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஹவு டு ரொட்டேட். ஓகே, ஹவு டு ரொட்டேட் மை ஹெட். ஃபஸ்ட்டு இதுக்கு பேரே ஹெட் ரொட்டேட்டுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் பேர் வச்சுருவோம். ஓகேங்களா, ஹெட் ரொட்டேட். இங்கே ஹெட் ரொட்டேட்டுன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகே, ஃபங்க்ஷன் நேம் இஸ் ஹெட் ரொட்டேட், ரைட்? ஸோ என் மவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகணும். சரிங்களா? நான் ஹெட் ரொட்டேஷன்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் 2 எதுக்கு க்ரியேட் பண்ணேன்னு எனக்கும் புரியலை. ப்ரோ, எனி வே டு earn money ப்ளீஸ் சஜஸ்ட் மீ. ப்ரோ, ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியாது ப்ரோ. ஐ எம் பீயிங் ட்ரூத்ஃபுல் டு யூ. ஈஸியாக, ரொம்ப ஈஸியானா கண்டிப்பாக காசு உருவாக்க முடியாது. இட்ஸ் an honest thing bro. Like it's just impossible to do that. நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுவீங்களா? பண்ணுவேன் ப்ரோ. இப்போதைக்கு பண்ணுறதில்ல. எனக்கு என்னோடய லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும். Then I will make money illegally. Do it bro, whatever you want. I mean, நான் சொல்கிறது ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு இன்னொரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, noob coder, noob. Head is rotating. ஓகேங்களா, பார்த்தீங்களா? Head is rotating guys. Okay, பட் இந்த ஹெட்டு வந்து ஐ மீன் லைக் ஒரு மண்டை இப்படியெல்லாம் ரொட்டேட் ஆகுமா? எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்கு. இப்போ இந்த ரொட்டேஷன் கரெக்டாக தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் இதில் என்ன பண்ணணும்? இந்த ரொட்டேஷனை நான் கிளாம்ப் பண்ணணும். ஓகே, ரைட்? எஸ். ஸோ
ப்ரோ உங்களுக்கு ரியலிஸ்டிக் ஹெட் மூமெண்ட் அண்ட் ஐகே வேணும்னா அனிமேஷன் ரிக்கிங் பேக்கேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ரியலிஸ்டிக் ஹெட் மூமெண்ட்டெல்லாம் வேணாம் ப்ரோ. நான் வந்து சும்மா லைக் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா டைம் பாஸ்க்கு தான் ப்ரோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அவ்வளோதான் ப்ரோ. Okay, first compute the in position. Now compute the clamp value. Clamp minimum maximum value. The floating point value to restrict inside the okay. எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு போடணும். ஸோ வெயிட் லெட் மீ டூ சம்திங். வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் கிரியேட் அ ஃப்ளோட் விச் இஸ் கால்ட் அஸ் wait a minute, horizontal மூமெண்ட்னு போட்டுக்குவோம், vertical மூமெண்ட்னு போட்டுக்குவோம். Okay, so I will create a float which is called as, இந்த கிரியேச்சருக்கு நேம் என்ன? அது கிரியேச்சரெல்லாம் இல்லை ப்ரோ, சும்மா ஒரு விளங்காத என்னத்தை சொல்கிறது. clamping horizontal அப்படின்னு போட்டுட்டு ஒன்று உருவாக்கி விட்டுருவோம். என்ன பண்ணோம்னா math_f டாட் clamp பண்ணும். எதை கிளாம்ப் பண்ணோம்னா ஹரிசான்டல் மூமெண்ட் கமா ஹரிசான்டல் மூமெண்ட். ஓகே, ஹரிசான்டலாக நான் எதுலேருந்து எது வரைக்கும் கிளாம்ப் பண்ணணும்? -45லேருந்து +45 -16 கூட வச்சுக்கோ. -60லேருந்து +60க்குள்ளே. ஓகே ரைட், எஸ். creature guys, creature. by the way guys, இந்த லைவ் ஸ்ட்ரீமை யார் யார் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கையை தூக்குங்க. ஹரிசான்டல் இப்போ கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். என்னையா இது, ஹரிசான்டல் கரெக்டாகவே இல்லை, கிளாம்ப் ஆகலை கைஸ். நான் கூட கிளாம்ப் ஆயிரும்னு நினச்சேன், ஆகலை. பாரு, இத்தனை பேர் ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்களா? வேறு லெவல், சூப்பர். எதுக்குன்னு தெரில, ஆனால் கிளாம்ப் ஆகலை. அட இங்கே நான் கிளாம்பிங் தானே போடணும், எதுக்கு இதை போட்டு வச்சுருக்கேன்? சாரி, மை பேட் கைஸ், மை பேட்.
I'm really sorry. இருங்க. இந்தியாவில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது? எதில் ப்ரோ? எதில் சொல்கிறீங்க? மேத்ஸ்லையா, ஃபிசிக்ஸில், ஐ மீன் லைக் ஸ்கூல்லையா, எப்படி கேட்குறீங்கன்னு தெரில ப்ரோ. அதனால் நான் எதுவும் சொல்ல முடியாது. 90 இல்லைப்பா, 75 வரைக்கும் வச்சுக்குவோம். 75 -75 +75. ஓகே, இப்போ இதை வச்சு என்ன பண்ணுவோம்னா ஒரு வெக்டார் 3 க்ரியேட் பண்ணோம். நியூ வெக்டார் 3 ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு. இல்லை, ஏற்கனவே இருக்குல்ல ஒரு வெக்டார் 2, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல. க்ரியேட் கூட பண்ணிக்குவோம். ஹெட் டாட் ரொட்டேஷன். இதை கூட எடுத்துட்டு head dot rotation is equal to ஸ்கூல்லையா ப்ரோ? ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கூல் டு ஸ்கூல். என் ஸ்கூலில் அப்படி ஒன்றும் பெருசாக பயங்கரமாக சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்ததில்லை. ஸோ ஐ கான்ட் சே தட், பட் ஐ மீன் சில ஸ்கூல்ஸில் இருக்கும் வேறு லெவலில், பெரிய பெரிய ஸ்கூல்ஸில். ஃபஸ்ட்டு சூட்டபிள் ஆங்கிள்ஸ் பாருங்கள். யூனிட்டி எடிட்டரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். அந்த வலுஸ் இந்த வலுஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளாம்ப் பண்ண சொல்கிறீங்களா? இருங்க 1 minute இருங்க, நான் ஒன்று இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா ப்ரோ? எனக்கு இந்த யூலர் ஆங்கிள்ஸாக என்னமோ இருக்குல்ல, அது புரியவே மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் புரிய மாட்டேங்குது. ரொட்டேட்டுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? இந்த குவாட்டர்னியன் டாட் யூலர் ஆங்கிள்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? அதான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஹாய் ஜே முத்துவேல் துரை, ஹாய். Ad வருது. If you dream about becoming an application developer, game builder or Alright, let me show you how to rotate a shape in Unity. So let's create a new C# script and call it a rotator. Open it up. Let's remove the start function as I won't be using it. Let's serialize in the update function, access your transform and call the rotate function.
pass in your rotation. Let's times it by time dot delta time, just to keep it consistent across all frame rates. ஓகே ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு வெக்டர் 3 க்ரியேட் பண்ணுறியான், அதுக்கு பேர் ரொட்டேஷன்னு வைக்கிறியான் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு உள்ளாக அந்த ரொட்டேஷனை அப்ளை பண்ணுறியான் அண்ட் டைம் டாட் டெல்டா டைமோட மல்டிப்ளை பண்ணுறியான். இது வரைக்கும் எனக்கு ஒரு வரைக்கும் புரிஞ்சது, இது நானே தான் பண்ணி வச்சுருந்தேன். And that's actually all you need for... இது பிளெண்டரில் அனிமேஷன் டியூட்டோரியல்ஸ் வேணும் ப்ரோ. பிளெண்டரில் பாருங்கள் ப்ரோ அனிமேஷன் டியூட்டோரியல்ஸ். ப்ரோ வேறு யூடியூபர்ஸ்கிட்ட கேளுங்க ப்ரோ, என்கிட்ட மட்டும் கேட்குறீங்க ப்ரோ, எப்படி ப்ரோ? ஐ மீன் நிறைய பார்ப்போம் ப்ரோ, நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டா நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க, நான் போட மாட்டேன்னு தான் அர்த்தம். ஓகே ஸோ விடுங்க, வேணாம். A simple rotate script. So let's just put the rotator on our shape. Let's rotate it by 10 on the X, 10 on the Y per frame. And there you go. And at runtime you can speed it up. You go really fast. But we can improve on this. So go back to your script. Let's serialize a float for speed. And now what we'll do is we'll multiply rotation by speed by time dot delta time, and copyright varada. No bro, varada bro, I'm just learning. No, I'm not using his stuff to, I mean, sell it anywhere, or I mean illegal stuffs, nothing. I'm just learning from his videos, so I don't think that he will give copyright. I mean, people are great, people are good, so I feel they will don't give copyright. Let me create a vector 3. I think I have a vector 3 already, which is, let me convert it to vector 3. And what I will do is just Oscar is like Asia Cup பத்தி உங்க opinion family. bro? I mean நான் வந்து I just watch cricket for fun bro, okayங்களா? It's just a game bro, you should not take it as too serious that அப்படியே if someone is I mean if someone is winning, if someone is losing, அதை நீங்கள் அப்படியே ஈகோயிஸ்டிக்காக எடுத்துகிட்டு என்ன பாடுறா இந்தியா வேஸ்ட்டு விளாட்றதே இல்லை, இல்லாட்டி நல்லா விளாட்றாங்க இல்லை. I mean, I am not that kind of a person bro. So yeah, I have no idea about what happened Asia Cup and all those stuffs because I am not a big fan of cricket. I watch esports, not like this kind of sports, cricket, football. I mean I play cricket, football outside, but I don't watch. I'm not interested bro. So yeah, to keep it transform dot rotate rotation. Okay, so the rotation will be the vector 3 into time dot delta time. So right now what I will do is I have a vector 3 now. I have which is head rotation, right? It is a vector 3. Here I will put the values clamping horizontal, comma clamping vertical, comma 0. Okay, in z axis we will not rotate. What I'm implicitly convert type float
to vector 3. We cannot convert float to vector 3. Why? Okay, sorry. என்னப்பா சாட்ஸ்ல என்ன போயிட்டு இருக்கு? ஆறு 256 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, வேற லெவல் ப்ரோ. ஹாய் சக்தி சரண் ப்ரோ, ஹாய். ஷிட், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியாத மாதிரி ஃபீலிங்ஸ் கைஸ். என்ன பண்ண முடியும்? New vector 3 dot. ட்ரை பண்ணுவோமா? head rotation is equal to new vector 3 dot இது, and then what I will do is in a game creating in C#. என்ன ப்ரோ ப்ராப்ளமா ப்ரோ? இல்லை, லைக் இந்த ஹெட்டை வந்து என் மவுஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ரொட்டேட் பண்ண சம்திங் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதான் வந்து ஈஸியாக ஆகலை, டைம் எடுக்குது. அதான் கடுப்பாயிட்ருக்கு, அவ்வளோதான், வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. நானும் வந்து நூபா, அதுதான் பிரச்சனை. ரொட்டேட் ஃபேஸ் கேம் ப்ளீஸ் ஃபார் அ வைல். ஃபேஸ் கேம் அடுத்த லைவ் ஸ்ட்ரீமில் கூட பண்ணிடுவோம், ஓகேங்களா? அடுத்த லைவ் ஸ்ட்ரீம் நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ யாருக்கு, ஐ மீன் லைக் ஃப்ரைடேல இன்றைக்கி, ரைட்? ஃப்ரைடே தானே? ஆமாம், அன்றைக்கி லீவ் இருக்குது. நீங்கள் சும்மா பார்க்கணுன்னா கண்டிப்பாக பண்ணிடுவோம். அதே ஃபேஸ் மொட்டை போட்டிருக்கேன், அதனால் ஃபன்னியாக தான் இருக்கும். ஆர் யூ கோயிங் டு பி அ என்டர்ப்ரனர்? இட்ஸ் நாட் லைக் தட் ப்ரோ. லைஃப்பில் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒர்க்கும் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன்.
சும்மா மூவிஸை பார்த்து என்டர்ப்ரனர்னு சொல்லிட்டு இருக்கிறது பேர் அது கிடையாது. நானும் நோபு தான் ப்ரோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். ஆடா ப்ரோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ரோ போங்க ப்ரோ. நான் நோபு கிடையாது ப்ரோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் போங்க ப்ரோ. இட்ஸ் கிரேட். ஐ மீன் நீங்கள் நோபு பட் நான் இல்லை. எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் கூட வேறு லெவல் தான் ப்ரோ. பண்ணிடலாம் ப்ரோ, சொல்லி கூட தந்துடுவேன் ப்ரோ. ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் இந்த கேம் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ டீல் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ஒரே நேரத்தில். ஐ மீன் ஃபிசிக்ஸோட டீல் பண்ணணும், எல்லாத்தோட டீல் பண்ணணும் ப்ரோ. அடுப்பாக தான் ப்ரோ வருது. என்ன லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ? லைவ் ஸ்ட்ரீமில் சும்மா கேம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். கேம்ஸ் ஒரு நாளில் உருவாக்க முடியாதுல்ல, அதனால் உங்களுக்கும் புரியாது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. ஓகே, ஹெட் ரொட்டேஷனை அப்ளை பண்ணி விட்ருவோம். ஹெட் ரொட்டேஷன் எஸ் இன்டூ டைம் டாட் டெல்டா டைம் போட்டுருவோம். டைம் டாட் டெல்டா டைம். ஓகே, ஐ ஹோப் ஸோ இது ஒர்க் ஆகணும் கைஸ். கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ஓகேங்களா. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம். ஓகே, மவுஸ் சென்சிட்டிவிட்டியும் போட்டுருவோமா? இருங்க 1 மினிட் இருங்க. ஹெட் ரொட்டேஷன் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் உருவாக்கி விட்டுறேன். ஓகே, மவுஸ் சென்சிட்டிவிட்டின்றது அது வேறு மாதிரி ரெஃபர் பண்ணுது. ஸோ ஹெட் ரொட்டேஷன் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி விட்டுறேன் மேலே. ஓகே, அதையும் சீரியலைஸ் ஃபீல்டாக பண்ணிடுவோம். காப்பி பேஸ்ட் private float head rotation speed and yeah, டிஃபால்ட்டாக எவ்வளோ வச்சுருவோம்? ஈக்குவல் டு ஒரு தெரில எவ்வளோ, ஒரு 50 வச்சுருவோமா? 50F போட்டுருவோம். இதையும் அமைக்கி விட்டேன். என்ன கேம் ப்ரோ? கேமா ப்ரோ? இட்ஸ் ஜஸ்ட் லைக் மல்டிப்ளேயராக சம்திங் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கேமோட பேசிக் மூமெண்ட் லோக்கோமோஷன் சிஸ்டம் பண்ணிகிட்ருக்கேன். மண்டை ஏன்டா அவ்வளோ ட்விஸ்ட் ஆயிடுச்சு? இருங்க, கைஸ் இப்படிலாம் பார்த்தா கேம் டெவலப்மெண்ட் கடுப்பு தான் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். அதெல்லாம் விட்டுட்டு ஓடிடணும் தோணும்.
again bro இப்போதான் கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு திரும்பி வந்து hi again hi bro hi I game play store வரமா what ஃபர்ஸ்ட் யூனிட்டி எடிட்டர்ல ஹெட்டை ரொட்டேட் பண்ணி பாருங்க அந்த வேல்யூஸ் வச்சு கிளாம் பண்ணுங்க அது ஓகே ப்ரோ அது பிரச்சனை இல்லை சரி பண்ணுறேன் நீங்கள் சொல்லிட்டீங்களா பண்ணுறேன் சரி ஃபஸ்ட்டு விஷயமா டிஃபால்ட் ரெஃபரன்சஸ் வாட் த ஹெல் கைஸ் வாட் த ஹெல் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹெட்டுன்னு சொல்லிட்டு இருங்க ஹெட்டுன்னு சொல்லிட்டு அது இல்லவே இல்லைன்னு காமிக்கிறாங்க அட பாவிகளா ஹெட்டுன்ற டிரான்ஸ்ஃபார்ம் நான் கொடுத்துருக்கேனே கொடுக்கவே இல்லையா கொடுத்துருக்கேன்ல -136 -136க்கு எப்படி தான் போச்சுன்னு எனக்கு புரியலை I mean like when I just clamped it then why it is going like somewhere else minus plus and I mean why it is going so there must be a problem is that a robo cop cap illa basically எனக்கு தெரிஞ்ச இந்த ரொட்டேஷன் விஷயங்களே ஒர்க் ஆகலை I think personally இருங்க 1 minute இருங்க ஒரு வீடியோ யாரோ அனுப்பியிருந்தாங்க அதை நான் ஒரு வாட்டி எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன் Today, I'll be showcasing Advanced Movement System, which is a free template we're giving away. இது பேர் அட்வான்ஸ் மூவ்மெண்ட் சிஸ்டமா ஓகே 11 வாட்சிங் 11 பேருக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நூபா ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்கேன் சரி ஓகே ஏதாச்சும் பண்ணுவோம் கைஸ் டோன்ட் வரி இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு ஒரு வாட்டி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மண்டையை யூஸ் பண்ணி பார்ப்போம் பேசாமல் இந்த கேரக்டருக்கு ஹெட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி பவர் கொடுத்துருங்க அதுவும் கரெக்டு தான் நீங்கள் சொன்னது நிஜமாலே okay let me try out some stuff okay head rotation அப்படின்றத எடுத்துடுறேன் இங்கே இருந்து என்ன நடக்கும்னு பார்ப்போம் ப்ரோ இப்படி ஹெட்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஃபுல் பாடியை ரொட்டேட் பண்ணலாம் ப்ரோ பாருங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலாம் நான் ஆனால் சம்திங் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது பண்ண முடியுமான்னு நான் செக் பண்ணணும் அவ்வளோதான்
இருங்க, இப்போ நான் ஏதோ பண்ணிட்டேன்ற மாதிரி எனக்கு தோணுது. கிளாம்ப் ஆகுதான்னு பார்ப்போம். ஆகலை. ஓகே, ரொட்டேஷனை கிளாம்ப் பண்ணணும். நான் உட்காந்து வேல்யூவை மட்டும் கிளாம்ப் பண்ணியிருக்கேன். அப்படியா? என்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஹரிசான்டல் மூமெண்ட் அண்ட் வெர்டிக்கல் மூமெண்ட்டை நான் எடுத்திருக்கேன் மவுஸ் எக்ஸ் அண்ட் மவுஸ் ஒய்க்குள்ளே. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹரிசான்டல் மூமெண்ட் அப்படின்றத -60 வரைக்கும் அண்ட் வெர்டிக்கல் மூமெண்ட்டை -75 +75. ஓகே, ஏதோ பண்ணி விட்ருக்கேன். ஒன்று வெயிட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். மெயின் கேமராவில் போய் let me check out what is happening here. அட சீரியலைஸ் ஃபீல்டும் கொடுக்கல. இந்த வீடியோ he will show how to rotate character instead you can replace with head. In which video bro? நீங்கள் லிங்க் சென்ட் பண்ணிங்களா? நீங்கள் லிங்க் சென்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒர்க் ஆகாதே ப்ரோ. என் வீட்டில் வோல்டேஜ் கம்மி அதிகமாகிட்டுருக்கு, ஏன்னு தெரில. நீங்கள் லிங்க் சென்ட் பண்ணிங்களா ப்ரோ? 1 minute இருங்க, அது எனக்கு காமிக்காது, ஏன்னா அது அப்படி தான். இருங்க, 1 minute இருங்க. அது காமிக்காது ப்ரோ. ப்ரோ யூ கான்ட் யூஸ் vector 3 to clamp rotation. இதை சொல்கிறீங்களா? நான் ரொட்டேஷனை கிளாம்ப் பண்ணல ப்ரோ. நான் என்ன பண்ணேன்னா, அந்த வேல்யூஸ் இருக்குல்ல, லைக் ஹரிசான்டல் மூமெண்ட் அண்ட் வெர்டிக்கல் மூமெண்ட் இருக்கிற வேல்யூஸை கிளாம்ப் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை எடுத்து ஒரு வெக்டர் 3குள்ளே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அண்ட் அதை எடுத்து இங்கே கொடுத்துருக்கேன். யூஸ் quaternion dot euler instead. எனக்கு என்னமோ நான் கேம் டெவலப்மெண்ட்குள்ளே வந்ததே தப்புன்ற மாதிரி தோணுது. I've never felt so close to the possibility எனக்கும் சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கும், ஒரு சின்ன மெக்கானிசம் of disclosure. So definitely the giants. You can't. In this video, I'm going to show you how you can rotate your 3D objects so they can always face the mouse. You can learn how to have your object rotate with the mouse Y or with the mouse X or even both. In this example, the cannon is controlled by the mouse Y, which is the up and down, and then the base, which is the tower that houses the cannon, is controlled by the mouse X, the left and right. Also a shout out to Jack Quiz, who is the main brains behind this idea. Without further ado, let's get right into the tutorial. நீங்கள் யூடியூப்பில் கிவி For கோடர்னு this டைப் project, பண்ணி I've downloaded an asset from the asset store. எதை முடிக்கல இவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரம் ஆகுமா ப்ரோ? ஆகும் ப்ரோ, 10,000 வருஷம் ஆகும். ஓகேங்களா?
இதுதானே ப்ரோ சொல்கிறீங்க third person character locomotion iPhone 14க்கு வெயிட் பண்ணுறீங்களா அதெல்லாம் ஒரு ஃபோனா ப்ரோ போங்க ப்ரோ Kia ora, welcome back. I'm the Kiwi Coder, and today I'm here to show you how to create a third-person shooter like the one you can see here. So our player, it's like a strafing controller. Basically, it can strafe around in circles and circle objects. This is very similar to how Fortnite and PUBG character controllers work. They're a little bit different from normal third-person controllers, where the character will actually turn as you hit left and right. In this case, it will just strafe left and right, and then you use your mouse to do the turning. There's a crosshair at the center of the screen which you can use for aiming, and I hope to create a follow-up video to this which will actually show you how to attach a weapon to your character and make it shoot at that crosshair. Cool, so yeah, let's get started. I'm just going to outline the assets used in this tutorial. So the first one is find some like nice the first, player. So if we just go Cine Machine, create free look camera to look at the character. So Redgear 2, the animation, and yeah, we're going to be adding our animation use பண்ணி பண்றாரு. Cool. So this is where the GitHub package comes in. We need to go to your project folder here, and then open the GitHub package in a new window. Put in. We're going to be ignoring them for now. Blend our player's rotation towards that. So if we... When you're in the metaverse, you're really there with these people. You're really building a real connection. It's not... Transform.rotation equals... We're going to use Quaternion.slurp to move from our current rotation towards our new Quaternion that we're going to create here. 0, your camera 0, and use our turn speed. I've just realized this needs to be changed to fixed update because we're modifying the transform and our character has physics. All of this should be done inside fixed update. Cool. So okay எனக்கு வந்து சில விஷயங்கள் ரியலைஸ் ஆகுது. Thank you Mr. Social Ignos bro for guiding me. Okay, slowly I'm realizing something that personally I feel okay I feel that என்னால் இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. I mean maybe game development stuff is not for me because of few things நான் ட்ரை பண்ணப்போ கரெக்டாக வந்தது. ஓகே ப்ரோ, அது புரியுது. நான் உங்களை எதுவும் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, there is a lot of stuff in game development which I feel my brain cannot handle. There is a lot and lots of stuffs. I mean it's just really lots of stuffs madri. Bro enna bro solunga bro. You can copy the code. I can copy bro, but நான் காப்பி பண்ண மாட்டேன்னு சொல்லலை. ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா, தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டஃப்ஸ்ன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மை பிரெயின் இஸ் லைக், நான் புதுசாக ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐ கான்ட் டூ இட். ஓகே, ரைட் நவ் லைக் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் சம்திங் நியூ. ஓகே, லைக் மை பிரெயின் இஸ் லைக், நோ, ஐ வில் நாட் டூ தட்.
I feel like that, bro. Maybe I'm good in making AIs. Maybe I'm good in making other stuffs. அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுது, ஏன்னு தெரில. கொஞ்சம் டைம் கொடுத்து நான் யோசிக்கணும், அப்போதான் கரெக்டாக இருக்கும். பிரச்சனை என்னன்னா, ஐ மீன் என் சேனலே கேம் டெவலப்மெண்ட்டால் தான் க்ரோ ஆகிருக்கு. ப்ரோ, ஹவு யூ மேக் ஏஐ யூஸிங் பைத்தன்? ப்ரோ, அதெல்லாம் எனக்கு புரியும் ப்ரோ. இதில் எனக்கு அதெல்லாம் புரியலை ப்ரோ. ஐ மீன் புரியலைன்னா இட்ஸ் லைக் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டப்ஸ் விச் ஐ எம் நாட் கெட்டிங், நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இட்ஸ் நாட் லைக் தேட் டூ. இட்ஸ் லைக் இட்ஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம். ஓகே, அண்ட் எனக்குள்ள பேஷன்ஸ் இல்லைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எப்படின்னா, திரும்பியும் நான் கிராஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ மீன் நான் வந்து ஒழுங்காக என்ன சொல்கிறது, நான் ஒழுங்காக யூனிட்டி அண்ட் C# இந்த விஷயங்கள் ஸ்டார்ட்டே பண்ணல. ஓகே, ஸோ ஐ திங்க் நான் திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், கிராஷ்லேருந்து நிறைய கற்றுக்கணும். ஏன்னா எனக்கு C# மறந்து போச்சுன்னு அந்த மாதிரி ஃபீலிங். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உட்காந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன், ரைட். ஸோ இதை நான் திரும்பியும் பிளெண்டரில் யூஸ் பண்ணுங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? I think I should go for it, start it from beginning again. நீங்கள் C# டியூட்டோரியல் கற்றுக்கிட்டு எங்களுக்கும் சொல்லி தந்து. ஆமாம் ப்ரோ, நான் சொல்லி தந்தேன் ப்ரோ, பட் எனக்கு அது மறந்துருச்சுன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஐ மீன் ஐ ஷுட் அகெயின் ஸ்டார்ட். நீங்கள் C# டியூட்டோரியல் கற்றுக்கிட்டு எங்களுக்கும் சொல்லித்தாங்க, அப்போ உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும். இல்லை ப்ரோ, நான் ஏற்கனவே சேனலில் சொல்லி தந்துட்டேன். என் சேனலில் ஏற்கனவே இருக்குது C# டியூட்டோரியல், கேம் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல். மறுபடியும் ஆரம்பிக்கணும் ஸ்க்ராட்சில் இருந்து. நாளைக்கு Day 1 கெட் ரெடி. இந்த வீடியோஸை நீங்களே பாருங்கள். பார்ப்போம் கண்டிப்பாக பண்ணுவோம். நான் C# நான் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணல, அது ஒரு விஷயம். ஐ மீன் லைக் சொல்லி தந்துட்டேன். வாட் கேம்ஸ் ப்ரோ? லைக் காய் லுக்ஸ், ரோபோட், கேப், பாப். இல்லை, but they are very beginner friendly tutorials. Then we'll set equals to vector 3 up. Otherwise, let's just set our rotation to be 0. இல்லைண்ணா, நல்லா யோசிச்சுட்டு. ஆர் யூ யூஸிங் லேப்டாப் ஸ்ட்ரீம் சேட்? ஆமாம், அந்த செகண்டரி லேப்டாப்னு சொல்லிட்டு நான் பண்ணல, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரோ, கேம் டெவலப்மெண்ட் ஃபுல் டியூட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறதுக்கு. ப்ரோ, கற்றுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே மேக் பண்ணியிருக்கேன் ப்ரோ என் சேனலில், நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? எனக்கு என்னென்னா, எனக்கே மறந்து போச்சுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் என் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஓகே. ஸோ பிரெயினுக்கு ஒரு நல்ல சைலன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா என் பிரெயின் இஸ் லைக் பண்ணாதடா, லூஸ் தரமாக பண்ணாதடா, கேம் டெவலப்மெண்ட் பண்ணாதடான்னு சொல்லிகிட்டு இருக்கு என்னோட பிரெயின். பட் பிரெயின் தூக்கி போட்டுருவோம். ஓகே, அண்ட் ஒரு ரிலாக்ஸிங் மைண்டோட காமாக யோசிப்போம். ஓகேவா? எஸ். Script. Here we go. Manually rotate the Y. I do know right here. I like basically it. So power left and right.
So if I rotate, and so I need to prefab a public transfer. So here, two different game objects, speed depends. Right next, the tab for the piece rotate on. Right, so this is the left and right movements of the mouse rotations. And so as I move this mouse cursor left and right, I want to be able to rotate that tank tower. Brain gone lol. Why do all people about 20 years of old use live thing? Yaar bro? Assemble language game made language popular, earned a lot of money, and Yas feel is pretty good From right to game in left, those left days. and right. But and we want to clamp, and that would be the tower angle. I'm going to make an extension which makes light theme to dark theme. பண்ணுங்க பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுங்க. So it's M1. So we already created that, which is the tower angle. And now if we wanted it to rotate left and right, it's இந்த மனுஷன் நல்லா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எனக்கு தேவைப்படுற விஷயத்தை. ஓகே, என்ன பண்ணியிருக்கான்னா பேசிக்கலாக அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டவர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். சரி, இதை ட்ரை பண்ணுவோங்க. இது ஓகேங்களா? டிமோட்டிவேட்டெல்லாம் ஆக வேணாம், இதை ட்ரை பண்ணுவோம். இதை நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட செகண்ட் விண்டோவில் அந்த சைட் ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் wait a minute, copy, paste. GTA 5 மாதிரி கேம் கேலக்ஸி கேலக்ஸியில் க்ரியேட் பண்ண முடியுமா? கஷ்டம். கேலக்ஸிலனா புரியலை. கேலக்ஸினா என்ன கேலக்ஸிக்கு அர்த்தம் எனக்கு புரியலை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? Applying and understanding physics, if you know well, it will be helpful in game dev, I think. Yes, obviously. right. Also a shout out to Jack Cuevas, who is the main brains behind, and times it by and then out 1/8. 1 minute இருங்க கைஸ், ஒரு தவறுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன்.
என்ன நடந்துட்டு இருக்கு? சாம்சங் கேலக்ஸி தனுஷ் சிரிக்கிறாரு. Why can't I pin your name? Your name? Whose name? Pin இல்ல ப்ரோ, பின் பண்ணணுமா அவர் நேம்? புரியல நீங்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலை. Like coding enough for him. Dhanush, yeah, you can, bro. Just put @ I think you can. Wait a minute. I will just code from the beginning, okay? From scratch again, okay? Let's go, guys. Let's go. This time we will do. No worries. Okay. So I have created a transform called head, okay, and yes, let's go. So what I will do is I will create 2 floats. Private float which will be head angle, okay, something like that, right? And inside what I will do is I will use the head angle, okay, and I will add plus equal to add my mouse, okay, which is input dot get axis, and inside I will put mouse x, okay, and I will multiply it with a particular speed which will be head rotation speed, which is right now 50f. Let's multiply it with that head rotation speed, and I will multiply it with minus time dot delta time, because I don't know why I am doing that. I will just do that, okay. Then I will again use this head angle thing, and I will equal it with math f dot clamp, okay, clamp clamp, and I will clamp the head angle, okay, head angle to minus 45 to plus 45, okay. Nice, very nice. And now what I will do is check my comments. Bro, if you are making a horror game, try keeping some funk genre music as theme for background, like murder in my mind or rave, etc. Okay bro, okay, sure. Tell about Solo Learn website. What the hell is Solo Learn, bro? I have no idea what is Solo Learn. The other direction, but I don't want it 0 numbers, and then a 180. So I'm clamping it, restricting the movements between that 0 and
and 180. Next, we're simply just going to assign the rotation at this point all the way around the other. Okay, okay. Let me check something. Minus 45. This is minus 45, right? Minus 45 to plus 45. I can do this much. Okay, nice. Now what about up down moments? This is 40, 36 to 35. Let's give it as 35. Minus 25 to let's keep it as 80, minus 80. Okay, minus 80 to somewhere around plus 80, okay, plus 45. Okay, the direction and 180 point dot angle axes. So it's we created that, which is the tower angle. okay. Now head angle, sorry, head dot local rotation is equal to quaternion dot angle axis. Creates a rotation which rotates angle degrees around the axis. And now if we wanted it to rotate left and What happened? right, it's actually the y value, which is vector 3 dot up. As you saw, this is something. If you wanted to rotate it on something else other than the up or other than the y, if you wanted to rotate on the x, I'm going to show you that next. But let's go in here and assign these public variables. So the tower is the tower. Okay, so let's increase this number. Higher speed is usually better. That way you don't have to drag the mouse like halfway across the screen. That way, looks good, feels good. It's moving, yeah. Self on that particular y-axis. Now the cannon itself, I kind of want that to go up and down, so I'm just going to duplicate the code and change. Mouse Y, and also we need the speed
value. You can also say left, but then it might be inverted. So if yours is inverted on the... Okay, let me try what will happen. Yes guys, successfully clamping is done. 45 to 45 degree clamping, nice, really crazy. I am proud of myself, very nice. Nice, great. But I also have to do for up, down and all those stuffs too. See. I also have to rotate it upwards and downwards too. I don't know how to do that. Finally you did it. Thank you bro, thank you. Hi guys, okay, nice, great guys, we're a level super. Now I also have to implement up down rotation stuff. So how to actually do that up down stuff? Let me try. Right, what will right do? Let's check it out. I hope it works, please. Oh, sorry. I have to create, wait a minute, this one should be angle X, this one, so I have to create two variables, copy, paste, angle X and angle Y, and this one would be angle X, and I also have to create the whole thing angle Y, this one will be Y, this one will be X, this one will be Y,
minus 35 to plus 35 or 45. Let's give it as 45. Okay, this one will become right. God, please, it should work. Please, please, please. Up down is working. Up down is working, okay, but left right is not working. Wait a minute. So, will it work, guys? I think it will not work. முடியும் ப்ரோ, கம்பெனி இந்த மாதிரி டீம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியும். பிக் கேம்ஸ் ஹாய் ஃபேஷன் கேமர் எஃப்ஜி ப்ரோ, ஹாய். இன்னைக்கு ஒரே பிரச்சனைகளாக வருது. ஐ மீன் கேமுக்குள்ள திரும்பியும் ஏதாச்சும் தேடணும். Right, go up in -10 and +10. Because as I was testing it a second ago, oops, missed this one here as well. I want to change that to Canon, rotate, and save. As I was testing it a second ago, I found that just going up a little bit looks better than going up too far. So see, it just goes up a little bit and then it clamps. And we can rotate left.
கிரியேட் பண்ணுற கேமோட கான்செப்ட் என்ன ப்ரோ? சொல்கிறேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். We're going to be able to move the head left and right with the mouse, basically by clicking and dragging with the mouse. So if I click and drag, I can look around like this with the head, or I can look up and down like this. And this is a nice way to just be able to move around any 3D object in my C++ tutorials போடுங்க bro. that I just kind of made stay input, rotate around. Mouse 0, 1, and 2. This is left, right, and middle button. And then the camera object and the target object, so you could set them in the inspector. And I just privately store the previous position of the camera and the cam distance. So in the update function, first I have to start the drag, so I'll get when the mouse button is pressed down, and since this is get mouse button down, that happens one time, and that is true. And when I press the mouse button down, I'm going to capture where on the screen did I actually click the mouse down, and then when I'm holding the mouse down, I will do this part, is at a distance moving the mouse. Alright, here, the direction you're moving the mouse is wherever you first pressed it to wherever the mouse is now. So if I click it here and I move the mouse this way, I'm rotating this way. If I click here and move, it's the other way. So now I know which way the mouse is moving and how much it moved. So the first thing I do is I kind of put the camera back into 0, but this actually, I should have it go back to the center of the target. So target dot transform dot down. So I C versus C++ versus C sharp. எல்லாருக்குமே எல்லா விஷயத்துக்கும் டிஃப்ரெண்ட் யூசஸ் இருக்கு ப்ரோ. அதனால் I can't tell something one different use cases. Create a plane in the முடியாதுப்பா, என்னால் கேம் டெவலப்மெண்ட் முடியாது, கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, தலை வலிக்குதுப்பா, வேணாம். நிறைய அளவுக்கு அதிகமாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. It will eventually take a hell lot of time, and I don't feel that I will do these stuffs. So let's not do game development, guys. I'm really sorry. Okay. I mean, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயங்கள் எனக்கு சூட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. முடியலைன்னா பரவாயில்ல, அப்புறம் லைவ் இல்லை அப்படி நான் சொல்லலை ப்ரோ. நான் லைவ் இப்போ கூட நான் எப்போ நினச்சாலும் எண்டு பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, லைட்டாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேம் டெவலப்மெண்ட்குள்ளே வந்துடுவோம். அதை சொல்கிறேன். தட் இட்ஸ் நாட் தேட் ஈஸி. ஏன் மனசு, என் மூளை வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஐ மீன், என் மூளை, என் மனசு என்ன சொல்லுதுன்னா, டேய் உன் ஹெல்த்தெல்லாம் நீ பார்த்துக்கோ, கேம் டெவலப்மெண்ட்லலாம் பண்ணிட்டு நீ இன்னொருத்தவனுக்கு கேம்ஸை பற்றி சொல்லி அந்த இன்னொருத்தவனை கேமுக்கு இன்னும் அடிக்டட் தான் ஆக்குற அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ சும்மா வாழ்கிறதுக்கு உட்காந்து பெரிய பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும்லாம் நினைக்காத. உனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும், அதை வச்சு சம்பாதிக்க பாரு. இல்லை ப்ரோக்ராமிங்கில் பண்ணுறேன்னா ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி கூட பண்ணு. கேம் டெவலப்மெண்ட்டெல்லாம் உனக்கு சூட்டே ஆகாதுடா அப்படின்ற மாதிரி என் மனசு சொல்லுது. அதான் சரி விடுங்க கைஸ், கேம் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு சூட் ஆகாது எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ நம்ம பண்ண வேணாம். ஓகே, உங்கள் கண்ணு முன்னாடி நான் அப்படியே யூனிட்டியை டெலீட் பண்ணிடுறேன். இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஸ்டோரியெல்லாம் போஸ்ட் பண்ணிவிட்டேன். என்னது கேம் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு. ஐயோ சிரிப்பாக இருக்கும்.
Okay bro, hi bro. Granny game play பண்ணுவோமா guys? Granny game. Guys. Granny game. Hey game விளையாடணும்னா உடனே ஆமான்னு சொல்லிட்டேன் வரணும். ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் பண்ணுங்கள். 1 minute வெயிட் பண்ணுங்கள் கைஸ். வெயிட் a minute. கிராணி விளாடுவோமா இல்லை வேலோரண்ட் விளாடுவோமா? என்ன சொல்கிறீங்க? வேலோரண்ட் ஆர் கிராணி? கிராணின் என்பது பேய் கேம். கிராணி வந்து கொஞ்சம் விளாடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், ரைட்? வேலோரண்ட்ன்றது கை வந்த கலை மாதிரியே இல்லை. சரி, ஓகே. கிராணின்னு எல்லாருமே சொல்லிட்டீங்க. வேறு வழி இல்லை, கிராணி என்பது மட்டும்தான் விளாட முடியும். சரி, விளாடுவோம். ஓகே, ப்ளூ ஸ்டாக்ஸ் ஓப்பன் ஆயிரு. உங்கள் சேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கேம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேஸ் கேம் பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கும், ரைட்? If you touch red, the world explodes. Oh, thank God I'm not. Whoa. According to my calculations, I'm 0.4 seconds away from touching red. Using my microwave, I found out I was falling at a rate of 2 Michael Jacksons per second. After utilizing plate tectonics and natural selection, I realized I needed to use the hay bale in my inventory. If I can figure out 1 + 1 fast enough, I can place the hay bale under me and not touch red. Oh, that was scary. Let's just go this way. According to the Constitution of the United States, I'm 6.9 seconds away from touching red. After studying cell biology with Abraham Lincoln for 2 years, I came to the conclusion that I needed to use the boat in my inventory. If I'm as fast as Lincoln Queen, I can place the boat and set in it to not touch red. Nice. Ooh, yes, a portal. Throw my Enderman bombs on, and let's see where we win. ஓகே, இருங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் கொண்டு வரணும்ல, அதனால் இந்த கேம் வியூவில் கொண்டு போய்க்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிடுங்க. தெரியல. இருங்க. ஹாரர் சவுண்டு பயங்கரமாக இருக்கே. அப்போயா யூனிட்டி டெலீட் பண்ணது நல்ல. இனிமேல் கேம் டெவலப்மெண்ட்டே பாயா அப்படி இல்லை ப்ரோ. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது கேம் டெவலப்மெண்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு கரெக்டாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ப்ளே கொடுத்துருவோமா கைஸ்? கொடுத்துட்டேன் கைஸ். கிராஃபிக்ஸ் மீடியம் குவாலிட்டியில் வச்சுக்குவோம். டிஃபிகல்ட்டி ஈஸியில் வச்சுக்குவோம்.
கண்டினியூ கொடுத்துருவோம். கோடிங் அண்ணா பிளேஸ் கிரானி. எஸ், சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓ மை காட். ஐயோ பயமாக இருக்கே. கைஸ் எங்கே இருக்கோம்? இதுக்குள்ளே என்ன இருக்குது? அது லீவ் திஸ் ஹவுஸ். அதுதானே இந்த கேமு. இந்த டோருக்குள்ளேயும் எதுவுமே இல்லை. ஒளிஞ்சுக்குவோம். எலிகுட்டி போகுது. கைஸ் சைலண்ட்டாக வந்துட்டோம். ஷார்ட் கன் கைஸ், ஷார்ட் கன் கிடச்சிருச்சு. ஷார்ட் கன்னை கூட கலெக்ட் பண்ணுவோமா? ஷார்ட் கன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் கன்னோட ஒன்று இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஐயோ கீழே போட்டேன் என்னத்தையோ. ஒளிஞ்சுக்குவோம். என்னத்தையோ கீழே போட்டேன். இன்னிட்டி போல்ட் டுட்டோரியல் போடுவீங்களா? வாய்ப்பு கம்மி தான் ப்ரோ. இந்தா வந்துருச்சு, கிளவி வந்துருச்சு. ஏ கிளவி ஓடு, கிளவி 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 ஓடிரு, கிளவி கிளவி ஓடிரு. ஓடிட்டா ஓடிட்டா. என்னத்தை கீழே போட்டேன்? என்னத்தையோ போட்டேன். ஆனால் இன்ஜின் பார்ட். இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஹேங்கரை வச்சு பெயிண்டிங்கோட ஒரு பார்ட்டா. கார் பேட்டரி. கைஸ் என்ன பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத நான் கேட்க போகிறேன். டெடி இருக்குது, கார் பேட்டரியெல்லாம் இருக்குது, என்னென்னமோ. ப்ரோ முடிஞ்ச வரைக்கும் பிளெண்டர் 3D என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ண சொல்லி தாங்க. இப்போ 1 or 2 days 1 week விஷ். ப்ரோ நான் பிளெண்டர் ஆர்டிஸ்ட் இல்லை ப்ரோ. இந்த விஷயத்துக்காக தான் ப்ரோ நான் சொல்லித்தரதில்லை. நான் ஒரு பிளெண்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன் ப்ரோ சொல்லித்தர மாட்டேன்? எனக்கும் பிளெண்டருக்கும் சம்மந்தமே இல்லை ப்ரோ. அதை நீங்கள் புரிஞ்சுக்க யாருமே ஏன் ப்ரோ மாட்டுறீங்க? ஐயோ கீழே போட்டேனே. கிளவி வந்துருச்சு. பாரு அடி வாங்க போறேன் கிளவிட்ட. பாரு கிளவி நிக்குது. ஐயோ guys, this motherfucking grandmother is here. Brother playing game, web development continue பண்ணுங்க. I will try about web development bro, for sure.
Okay. கைஸ் இப்போ சொல்லுங்க, கேம் விளாடுவோமா வேணாமா? ஓடு 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 ஓடு. இந்தா பார்த்துட்டா, இங்கே தானே இருக்கேன் கண்ணு முன்னாடி. சிரிச்சுட்டு போறா. ஏன் கண்ணு முன்னாடி இருக்கேன் ஆண்டி. ஆண்டி என்ன ஆண்டி நீங்க? சி வேஸ்டா இருக்கீங்க. போட்டோவோட பிடிக்க போறாங்க. You playing Granny? Yes bro, மொக்கையா தான் இருக்கு ப்ரோ. போங்க ப்ரோ. Sorry guys, I felt boring. That's why I'm closing. I'm really sorry. சொல்லுங்க guys, நீங்களே சொல்லுங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? Wait a minute. 3D5 bro, you there bro? I'm not making game bro. I finally decided. Yes, I'm not going to make a game. Hi Dinesh Kumar bro, hi. What happened to game dev? Bro, I felt like I can't do that. Okay. Instagram stories highlights are. So yeah guys, I mean it feels like that only, but you should not give up. இல்ல அது ஃபீல்ஸ் இல்லை ப்ரோ, அது கொஞ்சம் வேற விஷயம்தான் ப்ரோ. விடுங்க, அது ஃபீல் மட்டும் ஆச்சுன்னா அது வேற விஷயம். பட் எனக்கு ஃபீல் மட்டும் ஆகலை, எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். மேபி லைக் கேம் டெவலப்மெண்ட்டில் அந்த ஸ்பெசிஃபிக் விஷயங்கள் இருக்குல்ல, அது எனக்கு கரெக்டாக இல்லை. Everything feels like that one time. No bro, it is a different feeling. Like I can do Android development, that doesn't feel like this. I'm telling that it's different. You playing, how you playing GTA 5? Yeah, illa bro, na GTA 5 play பண்ணலையே. Hi bro, hi.
ஸோ யா கைஸ், சாரி நான் வந்து டைட்டிலில் மிஸ்லீடிங்காக போட்டேன்னு நினைக்காதீங்க. கேம் தான் உருவாகிட்டு இருந்தோம், பட் இப்போ நான் யூனிட்டியாக டெலீட் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தகுந்த மாதிரி இல்லை. ஐ மீன் எனக்கு சூட் ஆகலை கேம் டெவலப்மெண்ட்டுன்னு ஃபீலிங் வருது. நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி டெலீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் தோணுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே தோணுது. திரும்பியும் டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் லைவ்ல தான் இருக்கீங்களா? சாரி ப்ரோ, நல்ல வேலை பார்க்கல லைவ்ல. நான் வந்து நீங்க அனுப்புனதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் உங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. பார்த்துட்டீங்களா? நல்லது. லைவ் முடிஞ்சிருக்குன்னு நினைச்சேன் ப்ரோ. நைஸ். நல்ல வேலை. மிஸ்டர் த மேக் மோட்டிவேட் யூ மோர். கம் ஆன் ப்ரோ, யூ கேன் டு இட் ப்ரோ. அதான் ப்ரோ, அதான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஒரு ட்ரை பண்ண. என்ன ப்ரோ என் வாய்ஸ் எனக்கே கேக்குது? இல்லையே, என் வாய்ஸ் எனக்கே கேக்குது. இல்ல ப்ரோ, இப்ப கேக்கல. கேக்குது. இருங்க, ஏன் ரியல் டெக்ல ப்ராப்ளம். ஆடியோ கன்சோல் மைக். ஆமா, இப்ப கேட்காது. சொல்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ அன்இன்ஸ்டால் பண்றீங்க? அது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாதான் ப்ரோ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? ஆமாம், என்னோட ஸ்பேஸ் நிறைய எடுத்து உட்காந்து இருந்துச்சு, அதனால். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ப்ரோ எனக்கு இப்போ கன்ஃபார்மாகவே தெரிஞ்சிருச்சு ப்ரோ. ஐ மீன் லைக் இதுக்கு முன்னாடி நான் வந்து இருந்தேன், இல்லை கேம் டெவலப்மெண்ட் வந்து ஓகே பண்ணுவோம் இது அதுன்னு. எனக்கு வந்து இப்போ லைட்டாக கன்ஃபார்மே ஆயிடுச்சு தட் நோ, ஐ மீன் இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மீ. லைக் it's not like for me it's not enjoyable process மாதிரி எனக்கு அது அப்படி ஃபீல் ஆகலை. ஐ மீன் லைக் அதே விஷயம் எனக்கு ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இட் இஸ் ஹார்ட், பட் அதுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகாது. டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ அதனால் இப்போ நம்ம உட்காந்து யூரோ ட்ரக் சிமுலேட்டர் விளையாட போகிறோம். I mean, you like GTA? Think well and choose one and keep moving on with it. Bro, எனக்கு எப்படி தெரியுமா, இப்போ என்னோட thing is like if I choose game development and game developmentல ஏதாச்சும் நான் டிகிரி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு காசு கம்மியாக ஆகும் செலவு. ஸோ நான் அதை யோசிச்சுட்டு நான் எப்படி சொல்கிறேன்னா, சரி கேம் டெவலப்மெண்ட் கூட பண்ணிடுவோம்டா, டிகிரி காசு கம்மியாக தான் செலவாகுதுன்னு. மிச்சபடி வேற விஷயங்கள் எதுவுமே இல்லை. இவங்க எல்லாம் ஜிடிஏ மாதிரி கேம் பண்ண சொல்றாங்க ப்ரோ. எல்லாம் இல்ல, ஜிடிஏன்றது இல்ல சாட். அவங்களுக்கு ஜிடிஏ விளாடுங்க. நான் கிராணி இப்போ திடீர்னு ஓப்பன் பண்ணி விட்டேன், எல்லாருமே கிராணி இல்லை இது விளாடுங்க அது விளாடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜிடிஏக்கு ஒரு கேரக்டர் கண்ட்ரோலர் பண்ண கடைசியா அதை வச்சு அழகா மொபைல் கேரக்டர் கண்ட்ரோலர் சூப்பரா இருந்துச்சு. அழகா கேமே பண்ணலாம். டைம் பத்தலான்ட்டு விட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ட்ரக் ஓட்டி எங்கேயோ போய் விட்டோமே? கிளிப்ஸ் ஆச்சு, பறந்துது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, சிரிப்பா. ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா எப்படி ஒரு மக்கப் பண்றது? ட்ரிக் சொல்லு ப்ரோ. எந்த ஃபார்முலா சொல்றீங்க? ஆங்கிள் 2a அந்த அது ஹாஃப் ஃபார்முலா, அதுக்கப்புறம் அந்த sin a plus cos sin x plus cos x அந்த மாதிரி இருக்கும் நிறைய. எல்லாம் 4 ஃபார்முலாவே நான் ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த 11th 12thல வர ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் அப்படிதான் ப்ரோ. இருக்கு trigonometry sin அதுன்னு சொல்றீங்க. அது ப்ரோ அந்த குவாட்ரண்ட் இல்ல, இந்த sin x plus sin y அந்த மாதிரி cos x plus cos y. தெரியும் எக்ஸாம் வர வருது. எக்ஸாம் நாளைக்கு மண்டே எக்ஸாம் இருக்கு.
நான் வந்து இப்போ இன்னைக்கு ஃபார்முலா படிச்சிட்டேன்னா நாளைக்கு காலைல இருந்து என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆனால் அப்புறம் புக் பேக் மிஸ்சலேனியஸ் போட்டேன்னா முடிஞ்சிடும். இங்க ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் போல. எது ப்ரோ அந்த ஏன் ப்ரோ யூனிட்டி வச்சிருக்கல பேர் ஸ்டாப் போடல எந்த விஷயத்துக்கு தேவைப்பட போகுது? சும்மாலாம் தேவைப்படாத ப்ரோ, போங்க ப்ரோ. ஒரு அன்ரியல் வச்சிருக்கீங்களா? இல்ல அன்ரியல் வேணா ட்ரை பண்ணுங்க. எனக்குலாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ண ஆசை இருந்துச்சு ப்ரோ. நீங்க சும்மா பார்த்துட்டு ஐயோ மேட்ரிக்ஸ் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஜின் மட்டும் 100 GB. அது ஒரு விஷயம். லைக் எப்படி சொல்ல, யூனிட்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன். ஆல்சோ அதுவும் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு யூஸ் பண்ணி எப்படி சொல்லுவாங்க, கேம் விளையாண்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி 100 GB வரும் ஒரு இன்ஜின். பா எனக்கு மொத்த ப்ராஜெக்ட் மொத்த சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாலே ஒரு 150 GB தான் வருது. இன்ஜின் மட்டுமே 100 GB இருக்கு. ப்ராஜெக்ட் போட்டோம்னா அது ஒரு ஜாப் எடுத்து ஒரு ட்ரக்கை ஓட்டி விட்டுருவோம். ஓகே, அப்படியே கதை பேசிக்கிட்டே ஓட்டுவோம். சரிங்களா? எல்லாம் ஓட்டுறீங்க. எவ்வளோ ஒரு சம்பளம் சேலரி? $2. ஓ $200K. நைஸ் ப்ரோ. தேங்க்யூ. எங்க ப்ரோ? சான் பிரான்சிஸ்கோலையா, சிலிகான் வேலிலையா? ஆமா. டிராஃபிக் நிறைய இருக்காதா? என்ன பண்ண முடியும்? அப்புறம் நீங்க உங்களுக்கு மனப்பாடம் ஆச்சா ப்ரோ? ட்ரை பண்றேன். doing my best. அது என்னன்னு தெரியல ப்ரோ, கேம் டெவலப்மெண்ட் தான் சூட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்க எப்படி ப்ரோ டெக்னிக் ப்ரோ டெய்லியும் லைக் எல்லாம் கேம் டெவலப்மெண்ட் ஃபேஸ் பண்ண முடியுதா? இல்ல டெய்லியும் பண்ண முடியுதா? இல்ல ஃபெயில் ஆயிருக்கு ப்ரோ. நான் ஃபெயில் ஆனது எனக்கே நம்ம முள்ள டீச்சர்ஸ் நீ நல்லா தான் ஆன்சர் பண்ண, உனக்கு எல்லா क्वेश्चनயும் தெரியுமே, அப்புறம் எதுக்குடா ஃபெயில் ஆனன்ட்டு அவங்க என்னையே கேக்குறாங்க. ரெண்டுமே மேனேஜ் பண்ணனும். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நல்லா ஆன்சர் பண்ற ஒரே ஆள் நான் தான் ப்ரோ. ஆனா என்னை விட எல்லாரும் அதிகமா எடுத்திருக்காங்க. எல்லாரும் கூடயும் அப்படிதான் ப்ரோ நடக்கும். எனக்கு வந்து எப்படி சொல்றது, எனக்கே மேல கோவம் வர அளவுக்கு எடுத்து வச்சேன். மார்க் 9 மார்க் எடுத்து வச்சேன் மேத்ஸ்லயும் கெமிஸ்ட்ரிலயும். அதால அப்படியே உங்க லைஃப்ல பெருசா இல்ல ப்ரோ. சரி விடுங்க 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 விடுங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வேற, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் உட்கார்ந்துட்டேன்னா ப்ரோ இம்ப்ரூவ் பண்ணனும்ட்டு ஒரு எடுத்து மாத்தனா சரியா. அதை இம்ப்ரூவ் பண்றதால இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படியும் படிக்கணும். 11th இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டானா அப்ப ஈஸியா இருக்கும். என் ஃப்ரெண்டு 10th இருந்தே படிச்சான் ப்ரோ. அவனுக்கு எவ்வளவு மார்க் தெரியுமா வந்துச்சு? இப்பதான் நீட் ரிசல்ட் சொன்னேன் ப்ரோ. மெசேஜ் பாத்தீங்களா நேத்து ப்ரோ? அந்த ஏதோ சொன்னீங்க காமெடி சொல்லவா? இன்னைக்கு தான் அந்த கிரஷோட பர்த்டே. இல்ல டாப் 10ல வரலன்றீங்களே, புரியல ப்ரோ. நான் வந்து கனவுல என்ன பார்த்தேன்னா, என்னோட கிரஷோட பர்த்டே வந்து September 9. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து அந்த டைமை பார்த்து அவங்களுக்கு எப்படின்னா நீட் ரிசல்ட்டும் 9th பொசிஷனாக வந்திருக்காங்க போல். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து எனக்கு கனவுல வந்துச்சு. அதை தான் வந்து உங்களுக்கு சொன்னேன். அதுதான் நீங்கள் நிறைய நாள் கேட்டுட்டு இருந்தீங்களா, என்ன ப்ரோ க்ரஷ் வந்தாங்களா நீட்டு இது என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தீங்க. ரிசல்ட் வந்து வந்துருச்சு, அவங்க வந்து வரல. அண்ட் இன்னைக்கு தான் அவங்க பர்த்டே. பாஸ் ஆனாங்களா இல்லையா அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் அவங்க டாப் 10ல வரல. நான் போய் அப்படியே கேட்க முடியுமா? நான் பேசி 4 வருஷம் ஆச்சு, பார்த்து 4 வருஷம் ஆச்சு. நம்பர் எல்லாம் இல்லை ப்ரோ. போங்க ப்ரோ, நேர்ல தான் ப்ரோ.
இப்படி பண்ணீங்க நீட் எக்ஸாம் எவ்வளவு மார்க்கு வடா என்ன நானே ஃபெயில் ஆயிட்டுன்னு சோகத்துல இருக்கேன் நீ வேற வெறுப்பேத்துறியா ஃபெயிலெல்லாம் ஆயிருக்க மாட்டாங்க அது என்ன பாஸ் ஆயிருப்பாங்க மார்க் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும் டொனேஷன் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும் நீட் எப்படி ப்ரோ கிராக் பண்ணால் போதுமா இல்லை மார்க் நல்லா வாங்கினா தான் கிடைக்குமா? எனக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை. எனக்கு ஜேஇ பற்றி வேணா தெரியும், இன்ஜினியரிங்னா தெரியும். சரி, அதில் பாஸ் பண்ணால் ஜேஇல கிடச்சிருமா இல்லை எப்படி? இது எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. சரி, மெயின்ஸ் எக்ஸாம்ல பெர்சன்டைல் பேஸ் பண்ணி அதுலயே வந்து ரிசர்வேஷன் இருக்கு. ரிசர்வேஷன் இருக்கவங்க போயிடுவாங்க ஒரு 90% டாப் 10% பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 90% அண்ட் அபோவ். மார்க் பேஸ் பண்ணி இல்லை, அங்க ரேங்க் பேஸ் பண்ண மாதிரி. ஆனா ரேங்க்னு சொல்ல மாட்டாங்க மெயின்ஸ்ல, பெர்சன்டைல்னு சொல்லுவாங்க. எத்தனை பெர்சன்டேஜ் பீப்புளுக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்கன்ற மாதிரி. சரி, அதுல வந்து ரிசர்வேஷன் அந்த மாதிரி நிறைய ரிசர்வேஷன் இருக்குன்னா 90% மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனா வந்து எப்படி சொல்றது, ரிசர்வேஷன் இல்லாம பார்த்தா 99%, 98%, டாப் 1-2% வந்து இது நம்ம இது என்ஐடி, அப்புறம் என்ஐடி போடலாம். அதே மாதிரி அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமும் எழுதலாம். மெயின்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் முடிச்சுட்டு அட்வான்ஸ்ட் எக்ஸாம் எழுதலாம். அட்வான்ஸ்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க டாப் 500 ரேங்க்ல வந்தா வந்து சிஎஸ் டிகிரி எந்த இந்தியாவில் இருக்க எந்த காலேஜில் வேணா போகலாம். ஆனா வந்து டாப் 500 ரொம்ப கஷ்டம். 1000 கிட்ட இருந்துச்சுன்னா சிஎஸ் டிகிரி வந்து வேற ஏதாவது ஒரு இந்தியாவில் ஏதாவது மூலையில போட்டுருவாங்க, அது பண்ணலாம். 1000 மேல இருந்துச்சுன்னா வேற ஏதாவது சம்பந்தமே இல்லாத டிகிரி தான் பண்ண முடியும். டிகிரி ஒரு 5K 6K 7K மேக்ஸிமம் 7K அது வரைக்கும் ரேங்க் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு காலேஜ்ல ஐஐடியில பண்ணலாம், இல்லைன்னா என்ஐடியில பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா ஏதாவது என்ட்ரன்ஸ் இந்த காலேஜ்லயே வந்து 30% கன்சிடர் பண்ணுவாங்க. நாங்க கோச்சிங் கிளாஸ்ல சொன்னாங்க. புரியுது. காலேஜ்லயே வந்து 70% சிபிஎஸ்சி, இந்த என்சிஆர்டி, அப்புறம் 30% ஜேஇ கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு கால் பண்ணலாம். சரி ப்ரோ, அதை ஓகே புரியுது. நீட்லலாம் எவ்வளோ இல்லை ப்ரோ இந்தியாவில் நிறைய ஃபேக் டாக்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? டாக்டர் அதுலயே அப்சஸ்டா இருக்கேன். படிங்க ப்ரோ. என்ன ப்ரோ ட்ரிக்னோமெட்ரி படிக்காம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, ஜீவன் சிவாஜி. ஹலோ ஜீவன் சிவாஜி ப்ரோ, வணக்கம். வெல்கம் டு தி லைவ் ஸ்ட்ரீம். இன்னைக்கு ரொம்ப டே ரஃபாக போயிட்டுருக்கு. நாங்கள் ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சைபர் மனிதன் ப்ரோ, உங்களோட அந்த ட்ரேடிங் ஆப் என்ன ஆச்சு? ட்ரேடிங்லாம் பண்றீங்களா? இல்ல, அவர் உருவாக்கி இருக்காரு. சும்மா பண்ணேன் ப்ரோ, போர் அடிக்குது. லைக் இன்டென்ஸா பண்றேன். why don't you develop like this? இந்த கேமை சொல்றீங்களா ப்ரோ? இந்த மாதிரி கேம் ப்ரோ, எனக்கு கேம் டெவலப்மெண்ட் வரல ப்ரோ. நீங்கள் ஐ மீன் இப்போதான் நான் குவிட் பண்ணேன், கண்ணு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 2 ஹவர்ஸ்லேயே குவிட் பண்ணிட்டேன், போங்கடா டேன்னு. ஸோ யா ப்ரோ, விடுங்க, எனக்கு கேம் டெவலப்மெண்ட் வராது. சொல்லுங்கள் சைபர் மனிதன், என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? என்ன ப்ரோ, சும்மா நான் செஞ்சேன். லைக் இன்டென்ஸாக அதை எடுத்து பண்ணணும்லாம் சும்மா லைக் அது எப்படி சொல்கிறேன், இல்லை அது என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். ஐ மீன் ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அடுத்து என்ன எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணீங்க? ஆனால் அன்றைக்கி உங்கள்கிட்ட லைக் கடைசியாக அது பண்ணி முடிச்சிருக்கீங்களா? அதோட நெக்ஸ்ட் வேறு இது பண்ண படம் பாருங்க, யூ வில் கெட் சென்டம். அட இன்னைக்கு பிரம்மாஸ்திரன்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு ப்ரோ.
இந்தியாவில் லைக் ரொம்ப அல்ட்ரா விஎஃப்எக்ஸ் வேறு லெவலில் பண்ணிட்டு 11 வருஷமாக அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்களாம். வந்து மட்டுமே ஷூட்டிங் கூட பாலிவுட்னு ஏதோ ஒரு ஹேஷ்டேக் போட்டுட்டு இருப்பாங்க கரெக்டா. பாய்காட் பாலிவுட் வந்து அது எப்போ இருந்தோ நடந்துகிட்டு இருக்கு. எந்த மூவி வந்தாலும் பாய்காட் பாலிவுட்னு போட்டுட்டு இருக்காங்க. ட்ரேடிங் ஆப் இல்ல ப்ரோ, ட்ரேடிங் ஆப் இல்ல. அவர் வந்து ஐ மீன் லைக் ட்ரேடிங் ஆப்புக்கு தேவைப்படுற அல்காரிதம்ஸ்ல இது பண்ணிட்டு இருந்தாரு. ஆப் உருவாக்கி பிளே ஸ்டோர்லலாம் போடல. அவர் போட்டா நல்லா இருக்கும்னு நானும் சொன்னேன். கேட்க மாட்டேன். லைக் அந்த கம்பெனிஸோட டேட்டா செட், ட்ரேடிங் டேட்டா செட் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு ஃபியூச்சர்ல அது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்றாங்க. 4 வார்த்தை ட்ரேடிங் சொன்னா ட்ரேடிங் ஆட் வரும்ல. ட்ரேடிங் ஆடுக்கு நிறைய காம்பன்சேட் பண்ணுவாங்க. ட்ரேடிங் earn money extra money and give me more money. இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். how to make more money, expensive, trading, profit, அப்புறம் வேற என்ன பினோ இதெல்லாம் சொல்லிட்டோம்னா கைஸ் இது ஆன்லைன் ட்ரேடிங் ஆப் அப்படின ஆட்ல வரும். ப்ரோ எனக்கு வரும் ப்ரோ 4x ட்ரேடிங்னு சொல்லிட்டு இருங்க. இப்ப பாப்போம், ஃபோன்ல பாப்போம். அம்மி சர்க்கஸ் காரமுட் நல்ல வேளை பாஸ் பண்ணிட்டீங்க. ஏன் என்னாச்சு? ரெஸ்யூம் பண்ண உடனே முட்டிர போகுது ப்ரோ. கரெக்ட்டா கார் மோதுற மாதிரி போச்சு. இப்ப லென்ஸ் கார்ட் ஆட் வருது ப்ரோ, லென்ஸ் கார்ட் ஆட் வருது. பாக்கெட் எஃப்எம் இருங்க. எக்கோ ஆகுது. சரி விடுங்க ப்ரோ. அப்புறம் கோர்ஸ்ல ரெடி பண்றீங்களா? கோர்ஸ் ரெடி பண்ணணும் ப்ரோ. இப்போ நான் இப்போதான் கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இப்போ இது ஆகலைல்ல, இப்போ நான் டியூட்டோரியல்ஸே போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆன் ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ. டெக்மெட் ப்ரோ, நீங்க ஏதாச்சும் கேம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவருக்கு ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது. கேம் உருவாக்குறதுக்கு டைம் இருக்குமா? இப்படி ப்ரோ இந்த குவார்டர்லி டெஸ்ட் மேல லைக் எக்ஸாம் மேல எக்ஸாம் கண்டினியூஸா வைக்கிறாங்க. ஆமா ப்ரோ, அதுவும் இது குவார்டர்லி எக்ஸாம் ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது? லைக் இப்போ குவார்டர்லி எக்ஸாம் வந்து வர 22 ஆரம்பிக்குது எங்களுக்கு. ஆல்சோ மிட் டர்ம் எக்ஸாம் வந்து லைக் மண்டே எங்களுக்கு 14ஆம் தேதி 15ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. அதனால 22 ஆரம்பிக்குது. பட் இப்போ மிட் டர்ம்னு சொல்லி ஏதோ வேற ஏதோ லைக் எக்ஸாம் எக்ஸாம் ப்ரோ. அவர் ரெண்டு பேரும் வேற வேற ஸ்கூல்ல. நீங்க சிபிஎஸ்சி தான ப்ரோ வரும்? அவர் சிபிஎஸ்சி இல்ல, நான் மெட்ரிக்கா. சிபிஎஸ்சி இந்த மாறுது திரும்ப நினைக்கிட்டு. வாட் இஸ் ட்ரிகனோமெட்ரி? அதுவா ப்ரோ? sin theta cos theta யார் ப்ரோ அது? ஆல்பா பீட்டா யார் ப்ரோ பீட்டா கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் கேட்டிருக்காரு. ஐடென்டிட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், ரேஷியோஸ் எல்லாம் சொல்றாரு. ட்ரிகனோமெட்ரி இல்ல அவர் வேற சம்திங் அப்ப வேற சொல்லிட்டு இருந்தாரு. வாட் இஸ் ட்ரிகனோமெட்ரி ப்ரோ? டியூட்டோரியல்ஸ் போட்டா என்ன ப்ரோ? சேனல்ல டியூட்டோரியல்ஸ் போட வேணாமா ப்ரோ? கேம் டெவலப்மெண்ட் இல்ல, நார்மலா உங்க இஷ்டம் ப்ரோ. இல்லையா நீங்க எல்லாமே ஷூட் பண்ணி போட முடியும்னா போடுங்க. டியூட்டோரியல்ஸ் போட முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், போட முடியும். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா இட்ஸ் லைக் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி. என்னது எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் லைக் ஒரு தனி பிளாட்ஃபார்ம்ல இது பண்றது விட லைக் கம்ப்ளீட்டா சேனல் பேஸ் பண்ணி போற மாதிரி. ப்ரோ இப்போ யூடியூப்ல புது ஃபீச்சர் வருது, பே டு வாட்ச்னு. ஆமா, வெளிநாட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லைக் கோர்ஸ் மேக் பண்ணுற சேனல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? சரி ப்ரோ, போயா மைக் அந்த 800க்கு ஒரு போயா மைக் இருக்கு, 1600க்கு ஒரு போயா மைக் இருக்கு, அப்புறம் 2200 கிட்ட போயா மைக்குன்னு சர்ச் பண்ணாதீங்க ஓகேங்களா? போயாலேயே 3-4 மாடல் இருக்கு. போயா BY M1 இருக்கு, அப்புறம் இன்னொன்று
பெஸ்ட்டுன்றது இல்லை ப்ரோ. இப்போ 1800 என்னமோ சொன்னீங்களே, 1200 1800 அது வந்து vlogging பண்ணுற மைக், அவுட்டோர்ஸ் ரொம்ப இது பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இது BYM1 அந்த 800 rupees வந்து லைக் நம்மளுக்கான மைக், நீங்கள் கழுத்தில் காலர் மைக் மாதிரி போட்டுட்டு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஆமாம். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணேன்னா லைக் அந்த ப்ரோ உங்களோட சவுண்டு கார்டு எப்படின்றத பொறுத்து ப்ரோ. உங்களோட மதர் போர்டு வேற லெவல் மதர் போர்டா, உங்கள் மதர் போர்டு வேற லெவல் மதர் போர்டா? கிட்டத்தட்ட B450M GB அல்ட்ரா டியூரபிள். அது கிகாபைட் அல்ட்ரா டியூரபிள்லாம் நானும் வச்சுருக்கேன். 450M. நீங்கள் அந்த 800 rupees மைக் வாங்குங்க, அது கூட நீங்கள் ஒரு 200 rupeesக்கு ஒரு சும்மா சின்னதாக ஒன்று இருக்கும் சவுண்டு கார்டுன்னு சொல்லிட்டு, சும்மா பென்ட்ரைவ் மாதிரி, அதை கூட வாங்கிக்கோங்க. எதுக்கும் சும்மா லைக் ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஆகலைன்னா அடுத்து நீங்கள் வாங்குங்க. 200 150 தான். மானோ நல்ல குவாலிட்டியா இருக்குன்றாங்க. மானோ என்னது அந்த 800 rupees மைக்கோட நல்லா மானோ A4 இந்த USB கண்டென்சர் மைக்கா? சூப்பரா இருக்குன்றாங்க. வாங்கணும்னா வாங்குங்க ப்ரோ. பாருங்க லைக் என்னோட சிச்சுவேஷன்ஸ் அப்படி இல்லை. ஓகேங்களா, எனக்கு வந்து வீட்டில் அப்படியே காசெல்லாம் காசு இல்லை, நான் ஃப்ரீலான்ஸ்ல தான் வாங்கணும். Windows 11ல் ஃபுட்பால் மல்டிப்ளேயர் கேம் ப்ளே பண்ண முடியுமா? டெலிகிராமில் ஃபைல்ஸ் இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு. நான் வந்து ஸ்கேம் பண்ணுற லூஸு இல்லை ப்ரோ, சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. உட்காந்து மூவிஸ் எல்லாம் டெலிகிராமில் இருந்து டவுன்லோட், டெலிகிராம் வேறு வேலை இல்லைல்ல, டெலிகிராம் மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தானே உருவாக்கியிருக்காங்க. ஃபைல்ஸ் கிராக் ஃபைல்ஸ் உருவாக்குறதுக்கு விளாடுறதுக்கு வேறு வேலை இல்லை, வந்துடுவாங்க. அதெல்லாம் ரிப்ளை பண்ணாவே தேவையில்லை ப்ரோ. தேவைதான் ப்ரோ. என்ன ப்ரோ? Indian government has announced that if someone is doing this kind of scam, I have the rights to report and I have the rights to take him to court. ரீசெண்டாக வந்திருக்கு. there is just 1 week remaining. இந்த 1 weekக்குள்ளே ஏதாச்சும் அவங்க பண்ணணும். இனிஷியலி சேனலை ஸ்டார்ட் பண்ண வியூஸே வராது. வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு கண்டினியூ? ப்ரோ சேனல் இப்போ என்னோடய சேனல் டெட் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகேங்களா, பட் நான் என்னோடய பழைய ஃபார்மாக இருந்தவனை நான் என்ன சொல்லுவேன்னா, தட் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தானா, ஜஸ்ட் கற்றுக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில். அவன் என்ன நினச்சானா, லாக்டவுன் வந்து முடியவே முடியாது, நல்லா நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம வாட்டுக்கு. அப்போ வந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா, லைக் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ப்ரோக்ராமிங்கில் நான் அப்போ 10th தான் 10th முடிச்சிருந்தேன். ஸோ ஐ மீன் நான் எப்படி இருந்தேன்னா, சரி லைக் ப்ரோக்ராமிங் கற்றுக்குவோம், சேனல் சும்மா ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் அந்த மாதிரி இருந்தேன். அவ்வளோ ஒன்றும் எனக்கு தெரியாது வேறு லெவலில் பெருசாக, பட் சும்மா ஏதாச்சும் பண்ணுவோண்டான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, வாட் மோட்டிவேட்டட் மீ வாஸ் தட் ஐ வாஸ் லேர்னிங் ஸ்டஃப்ஸ். ஓகே, லைக் நான் ஒன்றுமே கற்றுக்காமல் இல்லை, நானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு சொல்லித்தரதால். ஓகேங்களா, ஸோ ஐ வாஸ் லேர்னிங் ஸ்டஃப். ஸோ தட்ஸ் சம்திங் விச் மோட்டிவேட்டட் மீ. ஸோ அந்த ரீசனால் தான் நான் எல்லாரையுமே என்ன சொல்லுவேன்னா, லைக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆல்சோ ட்ரை டு லைக் நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணுறதால நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீடியோ எடிட்டிங், லைக் உங்களுக்கு ஒரு வேளை அந்த நாலேஜ் ஏற்கனவே இருக்குன்னா நீங்கள் உங்களோட வீடியோ எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட்டிங் வேறு லெவலில் கற்றுக்குவீங்க, ரைட்? அந்த மாதிரி நான் வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் ப்ரோ. ஸோ உங்களுக்கும் நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். தட் நீங்கள் பண்ணுற ப்ராசஸால் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுள் ஆகிட்டு இருக்கணும். ஒன்று காசு ஆகிட்டு இருக்கணும், காசு இனிஷியலி ஆகாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா, ஸோ அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஓகே, அதை தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. சிம்பிள். ஃப்ரம் வேர் யூ லேர்ன்ட் திஸ் மெனி ஸ்கில்ஸ்? அவ்வளோ ஸ்கில்ஸ் இல்லை ப்ரோ என்கிட்ட, பட்
இன்டர்நெட்டில் இருந்தான் ப்ரோ. சரிங்களா, இன்டர்நெட்டில் நிறைய குருஜிஸ் உக்காந்துருக்காங்க, யூடியூப்பில், அப்புறம் நிறைய வெப்சைட்ஸில். சரிங்களா, டாப் 10 வெப்சைட்ஸ் என்ன ப்ரோலாம் கேட்காதீங்க, எல்லா இடத்துலையும் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா. வாட் கேம்ஸ் டு யூ ஹேவ்? கேம்ஸா? வேலோரண்ட், இந்த யூரோ ட்ரக் இருக்குது, 1-2 இருக்குது, அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ மிஸ்டர் லோகேஷ் எம் ப்ரோ, if you are there, then I will just tell you that if you are starting a YouTube channel, first of all குவாலிட்டியாக பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்கள், குவாலிட்டியாக பண்ணணும். அண்ட் நீங்கள் பண்ணுறதால நீங்களே ஒரு 10 வாட்டி வீடியோவை பார்க்கணுன்னு ஆசைப்படணும். அண்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லுவேன்னா, தட் யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ் ப்ரோ. என்ஜாயிங்காக இல்லைனா நீங்கள் சும்மா காசுக்காக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ப்ரோ ஹவு கேன் ஐ டொனேட் மணி? யாருக்கு ப்ரோ? எனக்கு நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஐ மீன் எதுக்கு? ஐ மீன் சீரியஸாக டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஏஜ் சொல்லுங்கள். ஏன்னா லைக் நிறைய சின்ன பசங்க வந்து டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல், ஐ மீன் அவங்க அப்பா அம்மா பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு சூப்பர் சேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஏஜ் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ப்ரோ Unreal Engine must use most of the users blueprint than C++, but I don't know why. C++ better than மேபி இருக்கலாம் ப்ரோ. லைக் ப்ரோ அதில் இருக்கிற ப்ளூ பிரிண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ப்ரோ. ஓகேங்களா, லைக் போல்ட்டை விட அது ரொம்ப பவர்ஃபுல் ப்ளூ பிரிண்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் ப்ளூ பிரிண்ட்ஸ்லேயும் பண்ணலாம். அண்ட் ப்ரோ பார்த்துக்கோங்க ப்ரோ, டிட் யூ ஃபினிஷ் OL? OLனா என்னது? OLன்னு போட்டிருக்காரு. ஆர்டினரி லெவல். எதில் ஆர்டினரி லெவல்? எதில் சொல்கிறீங்க ப்ரோ ஆர்டினரி லெவல்? எனக்கு புரியலை. ஸ்கூலில் ஓஎல்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்குமா ப்ரோ? எனக்கு தெரியாது ப்ரோ. ப்ரோ ஐ ஆம் 18 years old. ஓகேங்களா, 18 ஆயிடுச்சா ப்ரோ? ஆயிடுச்சா? பர்த்டே வந்துருச்சா? ஐ மீன் ஆல்மோஸ்ட். இன் இந்தியா யூ டோன்ட் ஹாவ் OL. ஐ மீன் ப்ரோ ஐ டோன்ட் நோ, மேபி லைக் இருக்கும், எனக்கு தெரியாமல் இருக்கும், ரைட்? ஸோ ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் எனி OL ரிலேட்டட் ஸ்டஃப்ஸ். There is something called higher secondary, senior secondary, like 10th, 11th, 12th. Classes 1 to 8. Okay. புரியுது. Mr. Raji Sundararaj, I am like finished OL and after that, and like I am more than 18 years old. சரிங்களா? So yeah, almost 18 years. OL லாம் முடிச்சிருக்காரு. ப்ரோ காமெடி என்னன்னு தெரியுமா? அவங்களோட பேரோட ஃபர்ஸ்ட் நேம் தான் ப்ரோ என் க்ரஷோட நேமு. அவங்க வந்து டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து அப்படியே மனசு உடஞ்சி போச்சு ப்ரோ. தேங்க்ஸ் dude, ஆல் த பெஸ்ட். ப்ளீஸ் கண்டினியூ புட்டிங் யூனிட்டி டுட்டோரியல் வீடியோஸ். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஐ எம் யுவர் க்ரஷ். இல்லை, என்னோட க்ரஷோட அந்த ஃபஸ்ட் நேம் இருக்குல்ல, ஐ மீன் உங்கள் பேரோட ஃபஸ்ட் நேம், அதுதான். இன்றைக்கி தான் அவங்களோட பிறந்த நாள். ஆனால் க்ரஷ்ஷை பார்த்து 3 வருஷம் ஆச்சு. ஓ மை காட் ப்ரோ, மனசுக்குள்ளே நான் அழுதுட்ருக்கேன் ப்ரோ. சரி வேணாம், ரொம்ப அழுக வேணாம். ஐ ஹோப் ஷி இஸ் ஹாப்பி. காட் பிளஸ் யூ மை டியர் க்ரஷ்.
ஐயோ ஐயோ. டெலிபதியா Can you name some internet guru? Bro, internet guru google.com, youtube.com and yes, these are the best gurus I have ever seen. டெலிபதி ஆனால் பண்ண முடியாது ப்ரோ. இங்க இருந்து அப்படி பேசுங்க உங்களுக்கு அப்படியே கேட்கும். இன்னைக்கு கனவுல போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வர போறேன். இன்னைக்கு டிஸ்டர்ப்லாம் பண்றாரு கனவுல போய் பாருங்க. ரொம்ப டபுள் மீனிங்ல நினைப்பாங்க பாதி பேர். வேணாம். யோ கைஸ், நோ ப்ரோ, ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, வேர் ஆர் யூ எக்ஸாக்ட்லி இன் இந்தியா? எக்ஸாக்ட்லிலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் ஐ எம் ஃப்ரம் no, I live in Madurai, okay, Tamil Nadu, Madurai, but I am from Mars. சரி, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. சரி ப்ரோ, பை த வே ப்ரோ, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல மிஸ்டர் த மெக் ப்ரோ, vlog போட்டுருவோமா? போடு ப்ரோ, கமான் ப்ரோ. ஆனால் அது நவம்பர் மாதம் தான் போகிறேன். ரொம்ப குளிரும், லைக் எக்ஸ்ட்ரீம் குளிர், மைனஸ் எல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 0 டிகிரி போயிடும். அப்போ போய் ஒரு தவறுக்கு கல்யாணம் இருக்கு, ஏதோ சொந்தக்காரன் ஒரு அண்ணனுக்கு. எந்த ஊருக்கு போறீங்க? பீகார். ஓ, $800 இருக்கு. Yes, vlogs are good, you will get more views. Coding on our vlogs. பேர சிரிப்பா இருக்கியா? இப்போ இல்லை, நவம்பர் மாதத்தில் தான் போவேன். அது வரைக்கும் ஏதாச்சும் போடணும்ல, அது வரைக்கும் என்ன போடலான்னு சொல்லுங்கள் கைஸ். வாக் அண்ட் கோ டு பீகார். சைக்கிளில் கூட போகணும்னு சொன்னால் ஓகே, வாக்னா கொஞ்சம் ஓவர் ஆயிரும். ஒரு 30 வயசு ஆயிரும்ல கைஸ். 30 வயசு வரைக்கும் ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிச்சு வச்சுருவோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாக்கிங், சைக்கிளிங் தான் எப்போவுமே. Do you have any pets? I personally don't have, but my sister வாங்கினாங்க, அதை நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். லைக் நான் வந்து அவ்வளோ கேரெல்லாம் பண்ண மாட்டேன், அது எங்கள் அக்கா லூஸ்தனமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க தேவையில்லாமல். ஸோ அது என்ன சொல்லுவாங்க, ஏதோ காக்டெயில்ஸ், யூனோ காக்டெயில்ஸ்னால் குடிக்கிற காக்டெயில்ஸ் இல்லை, பேர்ட்ஸ். ஸோ அந்த பேர்டு இருக்குது, காக்டெயில் பேர்டு, அவ்வளோதான். aren't your siblings living with you? Bro, இது கொஞ்சம் ரொம்ப பர்சனல் கேள்விகளெல்லாம் கேட்குறீங்க, தேவையா? I mean just asking. I mean I have no problem, but just asking. There are so many internet gurus. What you had said before, the primary guru is you. Bro, அழுக வைக்காதீங்க ப்ரோ, வேணாம் ப்ரோ. Are you still bald? வெயிட் பண்ணுங்க, நான் பால்ட் ஆகிட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ப்ரோ? இவங்க நிஜமாலே என்னோட க்ரஷ்ஷா? இல்லை வேணாம். ஆனால் அவங்க என்னை எங்கே பார்த்தாங்க? நான் தான் அந்த ஏரியா பக்கமே போலையே. வாட்? குருஜி பிளஸ் யுவர் ஸ்ரீலங்கால அவரும் இருக்காங்க. அதான் ப்ரோ, அவங்கலாம் இல்லை, பக்கத்து தெருவில் வந்திருக்காங்க. பக்கத்து தெருவெல்லாம் இல்லை ப்ரோ, 2 கிலோமீட்டர் ப்ரோ, போங்க ப்ரோ. ப்ரோ நீ 40 கிலோமீட்டர் ப்ரோ முன்னாடி போங்க ப்ரோ. முன்னாடி வந்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க ப்ரோ, முன்னாடி பக்கத்து வீட்டில் இருந்தாங்க, ஓகேங்களா? அப்புறம் நான் தான் லூஸ்தரமாக ஏரியா மாதிரி வந்துட்டேன். உங்கள் ஐபிக்கு ஹேக் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஐபி ஹேக் பண்ணிட்டீங்க. உங்களோட வைஃபை ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போயிடும். ஹாப்பி பர்த்டே கிஷன் அண்ணாஸ் கிரஸ்.
ஹோப் இந்த விஷயம் அவங்களுக்கு கேட்டிருக்கோம். இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்கிறது சரியில்லைப்பா. இந்த லைவ் ஸ்ட்ரீமை யார் வேணாலும் பார்த்துட்ருக்கலாம், நாளைக்கு கேஸ் போட்டுருவாங்க. ஆமாம், வேணாம்ப்பா, இதெல்லாம் பற்றி பேச வேணாம்ப்பா, பயமாக இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்கானுங்க நான் போட்ட ஸ்டோரியை போய், எத்தனை பேர் வெட்டியா இருக்கானுங்கன்னு அதை பார்த்தா தெரிஞ்சிடும். என்னது? இந்த சும்மா ஸ்டோரி நான் எடிட் பண்ணது சும்மா போட்டு விட்டல, எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு பார்ப்போம். எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் பார்ப்பாங்க? ப்ரோ எல்லாம் வந்து வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன்? மை ஆம்பிஷன் இஸ் ஜஸ்ட் லைக் ஓரளவுக்கு ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆயிடணும். அடுத்து ஐ மீன் ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் வராத அளவுக்கு ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆயிடணும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, லைக் என்னோட வீடு ஒரு ஃப்ளாட் வாங்கி வச்சுருக்கணும். வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. டாக்ஸிக் கிஷன் சிஜேஎக்ஸ் நியூஸ் சேனல் ப்ராப்ளம் என்னென்னா, சரி வேணாம் சொல்ல வேணாம், ரொம்ப ரொம்ப பப்ளிக்கில் எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது. ஸோ யா, லைக் வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன்னு கேட்டதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, my ambition is to earn enough money so that my parents are happy and yeah, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மேபி லைக் ஆஃப்டர்லாம் இல்லை, அட் தி ஏஜ் ஆஃப் 30க்குள்ளே நான் ஓரளவுக்கு ஃபைனான்ஷியலாக குட் ஆகிட்டேன்னா அடுத்து மேரி பண்ணிடணும். யா, அது அடுத்து என்னோட ஃப்யூச்சர் ரைஸ் பண்ணணும். வாட்ஸ் யுவர் ரிசல்ட்ஸ்? ஹாப்பி பர்த்டே கோடிங் அக்காவும். அவங்களுக்கு கோடிங்கோட ஒரு வார்த்தை கூட தெரியாது ப்ரோ. அவங்க உட்காந்து நீட் எக்ஸாம் எழுத போயிட்டாங்க. எனக்கு அன்றைக்கே அழுக வந்துருச்சு. கம்ப்யூட்டர்லாம் நல்லாலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. My results, like you are asking about marks, right? I believe in the I believe that marks doesn't matter. Okay, marks will never decide my job or whatever it is. So yeah, I don't believe in marks. Bro, தமிழ்நாட்டில் டாப் யூடியூபர் எவ்வளோ ப்ரோ சம்பாதிக்கிறாங்க, அதை சொல்லுங்கள். இல்லையா ப்ரோ? தமிழ்நாட்டில் டாப் யூடியூபர்ஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? ஐடியா. 4 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன்னா அந்த அளவுக்காச்சும் போக முடியுமா? அட்லீஸ்ட் நான் வெளிநாட்டு போய் ட்ராவல் பண்ணிட்டு வர அளவுக்காச்சும் சம்பாதிக்க முடியுமா யூடியூப்ல இருந்து? முடியும் ப்ரோ, முடியும் ப்ரோ. சரி, அப்போ நான் யூடியூப் பண்ணுறேன் இப்போ, கொஞ்சம் கான்சென்ட்ரேட். லைக் டுட்டோரியல்ஸ் சேனல் முடியுமான்னு அதுதான் டவுட்டு. எனக்கு சும்மா வெளிநாட்டில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு மட்டும் காசு யூடியூப்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே எனக்கு ரொம்ப போதும். கோடிங் இந்த மாதிரியால மற்ற டுட்டோரியல்ஸ். Don't go behind girls. Focus on your career and your parents. எஸ், அதுதானே நானும் சொன்னேன். ஐ மீன் நான் சும்மா டைம் பாஸ்க்கு க்ரஷ்க்கு இப்போ நான் கேர்ள்ஸ் பிஹைண்டில் ஓடிட்டு இருக்கிற மனுஷனா நான் இன்றைக்கி போய் அந்த கேர்ளுக்கு சொல்லியிருப்பேன், ஹே கேர்ள் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு? நான் சொல்லவே இல்லை. ஸோ யா, அதான் லைக் நீ கோடிங் இந்த மாதிரி பண்ணி போறீங்க. எனக்கு தெரிஞ்ச சில சேனல்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கு. இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் நாட் மேட்டர் ப்ரோ, மேட்டர் இஸ் ஹவு மச் மணி ஐ எம் ஏர்னிங். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, லைக் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years ட்ரை பண்ணி பார்ப்போம், கோடிங் டியூட்டோரியல்ஸே போட்டுட்டு. ஒருவேளை ஃப்யூச்சர் நல்லா இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும்ல. என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் போட்டால் வரும். வாட் த ஃபக், என்னடா நடந்துட்டு இருக்கு தெரியலையே. டே லைவை முடிக்கணும்ப்பா. லைவ் சாட்ல என்னென்னமோட கைஸ், இப்போ நான் ஒரு 200 செகண்ட்ஸ்க்கு 2 பேரை பேன் பண்ண போகிறேன். கேமர் ஆதி, அப்புறம்
சுந்தரராஜ் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இருக்கீங்களா, 2 பேரையும் ஒரு ஓகேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே முடிச்சுக்கோங்க, இப்பயே முடிச்சுக்கோங்க, இல்லை 300 செகண்ட்ஸ்க்கு பேன் பண்ணிடுவேன் உங்களை. தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. ஞாபகம் இல்லையா யாரு என்ன ப்ரோ ஆச்சு? யாரு அவரு? அவர் தானா? யாரும் தெரியாதா? சரி தெரியாதா? ஒரு கேம் இத பத்தி எதுக்கு பேசுறோம்? அதான் ப்ரோ லைக் எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஆக்ஷன் ஒருத்தவங்க லைக் இந்த கோடிங் சம்பந்தமா தமிழ் இதுல ப்ரோ அவர் அவ்வளோ earn பண்றாருன்னு நினைக்கிறீங்க? which laptop you will prefer to want to learn programming and gaming with video editing? ஒரு 70,000 80,000 ரூபாய் லேப்டாப், லைக் மினிமம் ஒரு 1650 GTX 1650 and i5, not i5, like I prefer AMD but you can also go for நம்ம Intel i5 or Ryzen 5 ல போறீங்கன்னா 5600 H அதெல்லாம் அந்த ப்ராசஸர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்டெல் பக்கம் போனீங்கன்னா 10-1100 ப்ராசஸர் கூட போகலாம்னு இருக்கேன். அட்லீஸ்ட் கோ வித் 6 cores ப்ரோ. ஓகே 8 cores will be better, like at least minimum 6 cores 12 thread or 8 cores 12 threads ட்ரை பண்ணுங்க. ஸ்பீக்கிங் வித் யூ ப்ரோ எதுக்கு இப்போ தேவையில்லாம விடுங்க, யாரு தெரியும் விடுங்க வேணாம். அது எதுக்கு தேவையில்லாம நீங்க அவரை உசுப்பேத்திட்டு இருக்கீங்க? நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? சரி ப்ரோ விடுங்க ப்ரோ. நீங்க இப்படி போடுங்க ப்ரோ, லைக் 1 hour போடுவாங்க லைக் பைத்தன் ஸ்கிராட்ச் அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் 1 hourல எப்படி ப்ரோ பைத்தன் சொல்லி தர முடியும்? சொல்லி தர முடியாது, ஜஸ்ட் ஸ்கிராட்ச் ரொம்ப பேசிக்ஸ் பட் லைக் சம்வாட் அந்த மாதிரி போடுங்க. லைக் தெளிவா சொல்லி தரணும்னா 1 hourல முடியாது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. அந்த டைப் பண்ணுங்க சும்மா லைக் 1 hour கூட வேணாம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் பார்த்துருக்கேன் ப்ரோ சில கோர்சஸ்லாம் யூடியூப்ல 24 hours அந்த மாதிரிலாம் சொல்லுங்க, 8 hours. அட ப்ரோ சரி அதை விடுங்க, கிளவர் ப்ரோக்ராமர்ல கேஸ் போட்டாங்க தெரியுமா? என்ன கிளவர் ப்ரோக்ராமர் தெரியுமா நம்ம ஆளு? அவரு கோர்ஸ் எல்லாம் $25,000 இதுன்னு வித்துட்டு இவ்வளோ ரொம்ப காஸ்ட்லியா கோர்ஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தேனா. அப்புறம் நிறைய பேர் கேஸ் போட்டாங்க, இவன் நிறைய ப்ராமிஸ் பண்ணுறான், யூ வில் கெட் அ 6-figure ஜாபு, அப்புறம் இது ஃபேங் கம்பெனிஸ் இது அதுன்னு நிறைய ப்ராமிஸ் பண்ணுறான். ரொம்ப லைக் இது ரொம்ப ப்ரோ அளவுக்கு அதிகமாக காஸ்ட்லியாக இருக்குது ப்ரோ. நானே ஒத்துக்கிறேன் ப்ரோ, நிறைய பேர் கேஸ் போட்டாங்க. ப்ரோ $25,000 அதுக்குன்னு கோர்ஸ் ப்ரைஸ் வைப்பாங்களா ப்ரோ? $25,000 எவ்வளோ தெரியுமா? 20 லட்சத்து 10 லட்சம்க்கு மேலே. இது யுடிமி அந்த மாதிரியே இல்லை, யுடிமி கோர்ஸ் இல்லை ப்ரோ, ஒரு சும்மா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸை $25,000 விற்கிறாரு. அப்படி வித்து ஒருத்தன் வாங்குறானா நம்பர் விற்கிறவங்க லூசு தானே. காலேஜ் இல்லாதவங்க பட் அதே வாங்க காலேஜ் இல்லாதவங்க டைரக்டா ஜாபுக்கு போகணும்னு பார்ப்பாங்கல்ல ப்ரோ, அவங்க தான் அவன் டார்கெட்டு. எப்படி சொல்றது, ஒரு ஆள் 2 வருஷம் கஷ்டப்படணும்னா ப்ரோ அது டார்கெட் இல்ல ப்ரோ. அவன் டார்கெட் அவனுக்கு காசு வேணும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ டார்கெட்டு. அவனே ஓப்பனா சொல்லியிருக்கான், உங்களுக்கு முடியலையா நீங்க லோன் எடுத்துக்கோங்க, லோன் எடுத்து நீங்க கோர்ஸ் வாங்குங்கன்றியான். எனக்கு அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு. தட் dude like you just want to sell your course. அதெல்லாம் ஆன்லைன் ஃப்ரீயாவே அவ்வளோ ப்ரோ எல்லாமே இன்டர்நெட்ல ஃப்ரீயா இருக்கு. அதை உட்காந்து $25,000 சரி ப்ரோ நான் வித்தனா $500 $1000 விற்பேன் ப்ரோ. சரிடா நீ 1 லட்சத்துக்கு கூட வீடா, இவன் எவ்வளோக்கு விற்கிறான்? 10 லட்சம். அட்லீஸ்ட் கண்டென்ட்டா சொல்லுங்க, அதுவும் லைக் இந்த ரேட்டுக்கு அதெல்லாம் எவ்வளோ கண்டென்ட் ப்ரோ. அவன் சும்மா ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்னு தான் ப்ரோ நான் சொல்லுவேன். அவன் கண்டென்ட் ஒன்றும் அவ்வளோ எஜுகேஷனலாக பெஸ்ட்டாக இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன். யூனிட்டி எடிட்டர் டவுன்லோட் பண்ண எவ்வளோ ஜிபி வேணும் ப்ரோ? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் இன்டர்நெட் மட்டும் உங்கள் வீட்டில் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கோங்க. இன்டர்நெட் மட்டும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சரிங்களா?
நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன பார்க்குறேன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ ஜிபி தேவைன்னு. அது நிறைய தேவை ப்ரோ. லைக் யூனிட்டி ஒரு விஷயம் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படிலாம் இல்லை, நிறைய விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவைப்படும். அண்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட் இன்டர்நெட்டும் வேணும். இல்லாட்டி நீங்களே எதுக்குடா இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடுவீங்க. எதுவுமே இல்லையே ப்ரோ என்னோட அஃபிஷியல் வெப்சைட்ல காசு கொடுப்பாங்க. இருக்கு ப்ரோ, மேபி இப்போ ரிமூவ் பண்ணியிருப்பேன், ஆனால் இருக்கு. பார்ட்னர்ஷிப் மீட்டப் போடி பூட் கேம்ப் பூட் கேம்ப். சரி அதை விட நம்ம 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 கூட க்ரியேட் பண்ணுவோமா ப்ரோ கோடிங் வீடியோஸ்? மிஸ்டர் தமேக் ப்ரோ, கோடிங் வீடியோஸ் மேக் பண்ணிடவா? கோடிங் வீடியோஸா? HTML-ஆ? டுட்டோரியல்ஸ் ஓகே பண்ணுங்க ப்ரோ. இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ் டுட்டோரியல்ஸ் சேனலோட ஃப்யூச்சர்? அதை கேட்குறேன். மேபி நல்லா போகலாம். அது எந்த ரீசனால் சொல்கிறீங்க? அந்த மேபி அப்படின்னு எந்த ரீசனால் சொல்கிறீங்க? சும்மா ஒரு ரீசன் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. லைக் இந்த ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் மாற ட்ரை பண்ணுறாங்க. ஜென்ரேஷன் மாறுதுல்ல. அதுவும் கரெக்டாக. ரொம்பலாம் காசு வருமான்னு டவுட். வேற லெவல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வருமான்னு தெரியல. பட் டைரக்டா ஐடிக்கு தான் மாற பாக்குறாங்க எல்லாம் ஆப்வியஸ்லி. ஸோ மேபி வரலாம். அதில் உங்களுக்கு பாப்பாச்சுன்னா நல்லா போகலாம். நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஏற்கனவே ஐ ஃபீல் தட் ஐ எம் ஆல்ரெடி இன் டாப். ஐ மீன் ஒன் ஆஃப் த டாப்ஸ் ஆஃப் கோடிங் யூடியூப் சேனல்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். இல்லையே என்னென்ன சேனல் தமிழ் டுட்டோரியல்ஸ் பார்த்ததே இல்லை ப்ரோ. நானும் பார்த்தது. லைக் எனக்கு ஒரே ஒரு ஆள் தெரிஞ்சது, லைக் உங்களையும் அந்த தமிழ்ல வேற யாருமே எனக்கு தெரியாது தமிழ் கோடிங். நான் ஏன் ப்ரோ இன் தமிழ்னு போட? அதை தானே நானும் சொல்கிறேன். தட் ஐ ஃபீல் தட் ஐ எம் லைக் அட் டாப் பிகாஸ் நோபடி இஸ் டூயிங் தட். நான் போட்டேன் தமிழ் கோடிங் சொல்லிட்டு. ஸோ டேக் எல்லாம் இந்த மாதிரி நம்பர் வருது. இந்த டப்பா துறை ஐ கேன் ஃபீல் யூ பிரதர். அடுத்து வேறு என்னமோ வருது, ஏதோ கியூரியஸ் ப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ. அந்த அக்கா தெரியும், அவங்க போடுவாங்க ஏதோ வீடியோ. யூஎக்ஸ் ஒரு அக்கா போட்டுட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. என்னது யூஎக்ஸ்? யூஎஸ்ஆ? யூஎக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். அதை பற்றி எனக்கு தெரில. ஆனால் ஏதோ ஒரு அக்கா கியூரியஸ் ஃப்ரீக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா போட்டு உங்களோட சேனல் வருது. நெக்ஸ்ட் உங்களோட சுப்ரமணியன் அப்படின்ட்டு ஒரு, அது நல்லா இருந்துச்சு. யூஎக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல ப்ரோ, உங்கள் சேனல் ரெக்கமெண்ட் ஆகுது. சும்மா தமிழ் கோடிங் போட்டுருந்தேன். அட கோடிங் அண்ணா ப்ரோ, போங்க ப்ரோ சும்மா. டாப் இதுலேயே டாப் 5 தமிழ் கோடிங். இது என்னது ப்ரோ? பிஹைண்ட் வுட்ஸ் என்னமோ இது கோடிங் அவங்க பண்றாங்க ப்ரோ, எனக்கு தெரியும். இது தமிழ் மீடியம் டு ஒரு எபிக் ரிசோர்சஸ் டு லேர்ன் கோடிங் இன் ஜஸ்ட் 30 days. யாரா இது? எப்படி கத்துக்க முடியும்? அது ஸ்கில் பண்ண அதிகமா போற ஒரு ஸ்கில். முக்காவாசி அந்த கியூரியஸ் ஃப்ரீக்னு இருக்குல, அது நம்ம ஒரு 30 நாள்ல கயிறு மேல ஏறுங்க. கியூரியஸ் ஃப்ரீக்ஸ்னு என்ன தெரியுமா சொல்லுவேன் ஒரு வகையில். ஐ மீன் லைக் நான் யோசிக்கிற கேட்டகரி கைண்ட் ஆஃப் பர்சன் இல்லை. காலேஜ் பண்ணால் அப்புறம் டிஎஸ்ஏ பண்ணால் வேலை கிடச்சிடும்ன்ற மாதிரி சொல்கிறவங்க. எனக்கு அவங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களே பிடிக்காது ப்ரோ. போங்க ப்ரோ, ஆமாம் டிஎஸ்ஏ உட்காந்து ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வேலை கிடச்சா போதும் அந்த மாதிரி ஆட்கள். அந்த ஆட்களே எனக்கு பிடிக்காது. நிறைய பேர் லைக் பார்ப்பாங்க ப்ரோ, லைக் இன்டர்வியூலாம் கிராக் பண்ணு சொல்லிட்டு அவ்வளோ லைக் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் நிறைய தான் அவ்வளோ. அட ப்ரோ, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் வந்து ஒரு லைக் பின்னாடி ஒரு பேக்கப் பிளான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். உட்காந்து
ஆனா லைக் தேவையில்லாத விஷயங்கள். லைக் கவலைப்பட்டு போயிட்டாங்களா? பட் ஆக்சுவலா நீங்க அந்த கம்பெனில போய் வேலை செய்யும் போது அந்த அளவுக்குலாம் நீங்க சில பேர்லாம் லைக் என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல லைக் இந்த பைனரி அந்த இதுன்னு என்ன சொல்லுவாங்க. நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் ப்ரோ, சீரியஸா யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி லைக் நிறைய பேர் நான் பார்த்ததுல லைக் எதுவுமே அவ்வளோ யூஸே பண்ண மாட்டாங்க. நார்மலா அவங்க லைக் பண்ணிருக்க மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அந்த இஷ்யூவில் ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கேப்பபிளாக இருக்கு. என்ன ஒரு எல்லாத்துலயும் கோடிங்ன்றாங்க. ப்ரோகிராமிங்ன்ற ஒரு வார்த்தை கூட நான் பார்க்கல. போங்க லேர்ன் கோட் தமிழ்னு ஒரு சேனல் 2K சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த கியூரியாசிட்டி என்ன ஒரு ப்ரோகிராமிங் ஜாவாஸ்கிரிப்ட் தான் ப்ரோ போடுறாங்க. அவங்க ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோன்னு சொல்ல லைக் ஆக்சுவல் கோடிங் அந்த மாதிரி சொன்னா நீங்களும் அந்த தமிழ் எக்ஸாம் 2 சேனல்லாம் மேக்ஸிமம் சொல்ல போனா இருக்கு. சரி யாருமே அது இல்லை. சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. எனக்கு கண்ணீர் வருது. சரி வேணாம், வரல. பார்த்துட்டு அந்த அளவுக்கு யாருமே இதை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது இதுதான். இது ஏதோ புது சேனல் ஒன்று அதுவும் பரவாயில்ல. சைபர் டியூட் நெட்வொர்க் பிவிடி லிமிடெட். அது ஒரு 40K சப்ஸ்கிரைபர். 40K பாடுறா. ஸோ பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்ட் மவுஸ் ஈவெண்ட்டா ப்ரோ? எனக்கு இன்சைட்ல இருந்து என்ன தெரியுமா ப்ரோ ஃபீல் ஆகுது, எனக்குள்ள பொட்டன்ஷியல் இருக்கு ப்ரோ. அந்த யூடியூப் டியூட்டர் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம்ல, லைக் டீச் பண்ணுற பொட்டன்ஷியல், அந்த இது எனக்குள்ள இருக்கு. ஆனால் நான் எப்படின்னா லைக் வேற இந்த பிளான்ஸ் இல்லைல்ல என்கிட்ட. அதனால நான் வந்து ஒரு வகையாக யோசிக்கிறேன், தட் என்னடா பண்ணுவோமா வேணாமான்ற மாதிரி. சாட்ல அனுப்பிச்சுருக்கீங்க பாருங்க, உங்க சேனல் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. எல்லாரும் லைவ் கோடிங் சேலஞ்ச் ஒருத்தர் பண்ணிருக்காரு போடுற மாதிரி தெரியுது. 8 மணி நேரம் முடிச்சிருக்கேன். அவர் தானே அவரு ஜோ டியூட்டர் ஸ்டான்லியா என்னமோ டியூட்டர் ஜோ ஸ்டான்லி. நான் 8 மணி நேரம் நான் லைவ் போட்டிருக்கேன். லைவ் டெவலப்மெண்ட் கேம் டெவலப்மெண்ட் வரேன் ஸ்ட்ரெயிட்டா. அதுக்கே ஆனா செம கஷ்டமா இருந்துச்சு. அது இருக்கும் ப்ரோ. நான் உட்காந்துட்டாலும் அவ்வளோ நேரம் இருக்க மாட்டேன்பா, என்னோட பின்னாடி வலிக்க ஆரம்பிச்சிடும். இருக்கு ப்ரோ உங்களுக்கு லைக் நான் பண்ணுவேன் ப்ரோ. நான் அது வரைக்கும் என்னோட அதிகமான டைம் வந்து 14 பண்ணிருக்கேன். வந்துட்டு டேரக்டா தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்து தூங்குற வரைக்கும் 16 மணி நேரம். எனக்கு வந்து அந்த விஷயம் பிடிக்காது ப்ரோ. லைக் எப்போ பார்த்தாலும் உட்காந்து அப்படியே கோடிங் நோ சிட்டிங் நாட் டு தட். லைக் பார்த்தல இந்த சைபர் டியூட் இருக்குல்ல, அது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. பட் ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் தான் மெயினாக இருக்குது. அது நல்லதுதான் ப்ரோ. ஒரு வகையில நான் என்ன சொல்லுவேன்னா அது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் சி லைக் ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் மேலே அந்த யூடியூபர் ப்ரோ அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ப்ரோ பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா நம்ம லைக் தமிழ் கம்யூனிட்டியில் நம்ம சொல்லலாம், ஓகே கோடிங் அண்ணா வீடியோஸ் பாருங்கள், பைத்தன் மேக் பண்ணுவார், இவர் வீடியோஸ் பாருங்கள், அவர் அது மேக் பண்ணுவார், இந்த மாதிரி நீங்கள் நம்ம சொல்லலாம். அப்படி இருந்தால் பெஸ்ட்டு தான். லைக் அப்போ தான் ப்ரோ அது ஒரு கம்யூனிட்டி ஃபீலே வரும். அதுதான் ப்ரோ நான் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஆனால் மிஸ்டர் தமேக்கு தான் கேம் டெவலப்மெண்ட் போட மாட்டுறாரு. லாஜிக் பார்த்தீங்களா? மிஸ்டர் தமேக் பண்ணலாம், அதனால தான் நான் கம்யூனிட்டி மேக் பண்ணலன்னு சொல்லிட்டேன். ப்ரோ இவர் புவனேஷ் ஏதோ வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு யூடியூப் சேனலா? இல்ல புவனேஷ் நம்ம டெலிகிராம்ல போட்டிருக்காரா? சூப்பரா பண்ணிருக்காரு. நான் ஏதாச்சும் இப்போ ஒன்று சூஸ் பண்ணணும் ப்ரோ. இப்போ நான் எப்படி தெரியுமா நினைக்கிறேன், லைக் 3 years ஆஃப் லைக் காலேஜ் 3 years இருக்கும்ல. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒன்று அந்த 3 years ஆஃப் காலேஜ் டைமை கூட நான் வந்து என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இப்போ கூட நான் யூடியூப்ல ஃபோக்கஸ் பண்ணவான்னு தோணுது. இன்னும் கன்சிஸ்டண்டா தான் இருக்காரா டியூட்டர் ஜோ? இல்ல நடுவுல ஒரு 2-3 months முன்னாடி மறுபடியும் பூட் கேம்ப் பண்ண ஆரம்பிச்சார் ப்ரோ. அப்ப இருங்க நான் அவருக்கு டக்கர் கொடுக்கிறேன். யாரு ப்ரோ? தம்பி அவர் பெரிய ஆளுப்பா, 350K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு ப்ரோ. இத்தனை வருஷமா நான் வீடியோ கன்சிஸ்டன்ட்டா மேக் பண்றது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது, லைக் அவரும் லைக் அந்த என்ன சொல்றது டிகிரி அந்த விஷயம் சொல்றவர்.
லைக் ஐ மீன் ஜாப் கிடைக்கணுன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எனக்கு என்னன்னு தெரில ப்ரோ, பிடிக்காது ப்ரோ. சி வை ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் கெட்டிங் ஜாப்? ஐ மீன் லைக் யூ ஷுட் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் லைக் டேலண்ட், ஸ்கில்ஸ், ஐ மீன் மேக்கிங் இட் அஸ் அ பிஸ்னஸ். அந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ், அந்த பர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறைய பேர் கொடுக்கறதே இல்லை ப்ரோ. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன் ப்ரோ. எப்படி டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன், ஓகே ப்ரோ, நான் அது சொல்லலை. பட் ப்ரோ பாருங்க, லைக் இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க கோடிங் வருவாங்கல்ல, அப்படி இருக்கிறவனுக்கு நீங்கள் டிகிரி பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அது வந்து கொஞ்சம் ஐ மீன் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவேன். நான் தானே ப்ரோ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை இந்த உலகத்தில். ஆமாம், நான் மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. கன்சிஸ்டண்டா இல்ல. என்ன ப்ரோ? டூட்டர் ஜோ ஸ்டான்லி அந்த சேனல் அப்படி சொல்லி. ஆமா ஆமா. அவர் என்ன 8 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காரு வீடியோ. எப்பா ப்ரோ 8 வருஷமா போயிட்டே இருக்கு. தமிழுக்கு அந்த தமிழ் ஆக்டரோட அதிகம் ப்ரோ. ப்ரோ 8 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காரு. 8 வருஷத்துல தான் இவ்வளவு கூடி இருக்கான் பாத்துக்கோங்க. நான் 10 வருஷம் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. கைஸ் மிகவும் நன்றி. என்னோட யூடியூப் கேரியர் எண்ட் பண்றேன். நான் உட்காந்து 8 வருஷம்லாம் முடியாதுப்பா, உட்காந்துக்கிட்டே கம்ப்யூட்டர் முன்னாடி. 4 வருஷம் முன்னாடி போயிட்டே இருக்கு. போட்டோஷாப்ல ஆரம்பிச்சு ஜாவா ஸ்கிரிப்ட் என்னென்னமோ போயிட்டு பண்றாங்க. என்னென்னமோ இருக்கு ப்ரோ. எனக்கு ஜஸ்ட் ஜெர்மனி ஓடி போணும்பா, அவ்வளவுதான்ப்பா. ப்ரோ 8 வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்காரு. 8 வருஷமா ரெகுலரா போட்டுருக்காரு ப்ரோ. ஆமா அப்பாடி லெஜெண்ட் ப்ரோ. நான் ஆரம்பிச்சே 6 வருஷம் 7 வருஷம் இருக்கும் ப்ரோ. எக்ஸல் எப்படி யூஸ் பண்றதுல ஆரம்பிச்சு நான் சொல்றதுக்கு இல்ல, எக்ஸல் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இது வரைக்கும் பண்ணிருக்கேன். அவர் ஏஜையும் பாருங்க, அவர் அப்பையும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. வேற லெவல் லெஜெண்ட். இதுக்கு தான் ப்ரோ சொல்றது, ஃபைனான்சியலாக ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் ஆகிக்கோ, அடுத்து என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்றது. ப்ரோ லைவ் ப்ரோ அதை யூஸ் பண்ணியிருக்காரு லினக்ஸில். அதுனா லைக் இதுக்கு ஆல்டர்னேட், அதுக்காண்டியே பாருங்க. என்னது ப்ரோ? ப்ரோ பெயிண்ட்ல எப்படி டிராப் பண்றதுல ஆரம்பிச்சு கோடிங் வரைக்கும் எல்லாமே போட்டுருக்காரு. கிளாஸ்ல மோஷன் பெயிண்டிங்லாம் பண்ணிருக்காரு ப்ரோ. ப்ரோ பெயிண்ட்ல மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் இருக்கு ப்ரோ, அது எப்படி வரையறதுன்னு எல்லாம் போட்டுருக்காரு ப்ரோ. சரி அப்ப இங்க அவ்வளவுதான்ப்பா, நம்ம இவ்வளவுலாம் இருக்க முடியாது கன்சிஸ்டன்ட். பைத்தான் டுட்டோரியல் 7 வருஷம் முன்னாடியே போட்டார் ப்ரோ ஒரு பைத்தான். நானும் அந்த அளவுக்குலாம் பண்ண போறது இல்லப்பா. இப்போ நம்மளுக்கு வேலை இங்க இல்ல. ப்ரோ பார்த்தாலே மோட்டிவேட் ஆகுது ப்ரோ. அப்பா 8 வருஷமா 8 வருஷத்துக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரோ. அது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட். டிஸ்கார்ட் வச்சிரலையா ப்ரோ? ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன் ப்ரோ, இன்னும் வந்துகிட்டே இருக்கு ப்ரோ. நானும் ரொம்ப நேரமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். டோட்டல் வீடியோ எவ்வளவு போட்டுருக்காரு பாருங்க. லைக் நார்மல் சேனல் 1000க்கு மேல இருந்துச்சு, நான் பார்த்தேன். ப்ரோ ஒன் டைம் ப்ரோ அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ 8 வருஷம் முன்னாடி ஏதோ சி என்கிரிப்ஷன், சி ப்ரோக்ராமிங் பாப்பா, அது குவாலிட்டி எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ. என்ன டாஸ் அது என்னது புரியல. விண்டோஸ் டாஸ் வாய்ஸ் ஓவர் எதுவும் இல்லை, ஜஸ்ட் அந்த இல்லை இதுக்கு வாய்ஸ் ஓவர் இருக்கு எதுவும். இதுக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் டேஸ் உண்மையிலே லெஜெண்ட் நம்பர். 2437 வீடியோஸ்.
ஓ டெலிகிராம் சேனல்ல வச்சு நோட்டிஃபை பண்றாரா? இந்த ஐடியா எனக்கு வராம போச்சு. அதால எதுவுமே ஆகாது ப்ரோ. நோட்டிஃபிகேஷன் யூடியூப் எங்க ப்ரோ தருது? வேறுபா டெலிகிராம்ல எல்லாருமே உங்க நோட்டிஃபிகேஷனை மியூட் பண்ணி வச்சிருவாங்க. சிம்பிள். வேற என்னதான் பண்றது? நானும் தனியா ஆப் கண்டுபிடிக்கணும் போல. நான் யூடியூப் நோட்டிஃபிகேஷனே கண்டுக்க மாட்டேன் ப்ரோ. பிகாஸ் சி லைக் ஐ மீன் யூடியூபோட ஹோம் பேஜில் தானாகவே என்னோட வீடியோ வந்துடும் இஃப் சம்ஒன் வாட்சஸ் மை வீடியோஸ். இந்த யூடியூபோட அந்த ஹோம் பேஜில் ரெக்கமெண்ட் ஆகிற சிஸ்டம்லாம் இல்லைன்னா யூடியூப் ஒன்றுமே இல்லை. லைக் நம்மளுக்கே அல்காரிதம் கிராக் பண்ணிட்டீங்க ப்ரோ. அல்காரிதம் சொல்லலை ப்ரோ. இப்போ உங்கள் வியூவர்ஸோட இப்போ உங்கள் வீடியோ எனக்கே வரும். ஏன்னா நான் உங்களோட வியூவர், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்துடும் தானாகவே. நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்பெல்லாம் ஹோம் பேஜில் எல்லோரும் ஹோம் பேஜில் தெரியுது. ஏன்னா நான் வந்து அவங்களோட வியூவர், சாரி அவங்க வந்து என்னோட வியூவர். அவ்வளோதான் ப்ரோ. நானும் இதெல்லாம் கேட்டு ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிட்டேன் ப்ரோ. நானும் ப்ரோ 8 வருஷம் உட்காந்து என்னோட சோஷியல் லைஃப் அண்ட் எல்லாத்தையுமே நான் இது பண்ண முடியாது ப்ரோ. எங்கள் பேரண்ட்ஸை நான் அவங்கள உட்காந்து 8 வருஷம் அம்மா நான் நம்புங்கம்மா நான் வந்து யூடியூப்பில் பணக்காரன் ஆயிடுவேம்மா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஐ மீன் இருக்க முடியாது. தமிழ்ல நிறைய பேர் லைக் எப்படி சொல்ற கோடிங் பேஸ்டா லைக் கொஞ்சம் கஷ்டம் தான். லைக் பாருங்க 8 வருஷம் இவர் போட்டுட்டாங்க. நான் வந்து இட்ஸ் நாட் அபவுட் த 8 வருஷம் ஐ எம் ஸ்பெண்டிங் ப்ரோ. இட்ஸ் அபவுட் லைக் ஐ எம் நாட் கோயிங் டு டூ லைக் ஹிம். ஹீ வாஸ் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட். ஐ எம் ரைட் நவ் நாட் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட். ஓகேங்களா? he was a family man, like not family man, he was earning. And recently like last year முன்ன year or sometimes like last 3 or 4 yearsல தான் மேபி அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் தட். சரிங்களா? ஸோ ஐ மீன் நான் என்ன சொல்லுவேன்னா மை கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஹிஸ் கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். என்னால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லைக் நான் வந்து ஒரு நாளில் 3 டியூட்டோரியல்ஸ் க்ரியேட் பண்ணுறவன், அவர் வந்து ஒரு நாளில் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறவர். தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். நோ விடுங்க, நம்ம வேற அவங்கள என்ன சொல்கிறது. இங்கிலீஷில் வேணால் போடுங்க, இங்கிலீஷில் நிறைய அட விடுங்க ப்ரோ, நம்ம பண்ணுறதே வேஸ்ட்டு ப்ரோ. எனக்கு வந்து என்ன தெரியுதுன்னா என்னோட யூடியூப் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு when லாக்டவுன் ஸ்டார்டட் அண்ட் லாக்டவுன் முடிகிறப்ப என்னோட யூடியூப் கரியரும் எண்ட் ஆயிடுச்சு. இட் வாஸ் நைஸ், இட் வாஸ் அ ரெவல்யூஷன், இட் வாஸ் கிரேட், நைஸ், ஓவர், முடிஞ்சு. இவங்க சேனல்ஸ்லாம் கூட நான் பார்த்தேன். லைக் ஒரு சில வீடியோஸ்லாம் லைக் லட்சக்கணக்கில் வியூஸ் போயிடுச்சு. ஆனால் ரீசன் வீடியோஸ் எல்லாமே லைக் 1K 500 வியூஸ் அந்த மாதிரி தான் போயிடுச்சு. அந்த சேனல் சும்மா டைம் பாஸ்க்கு தான் ப்ரோ. இந்த சேனலை வச்சு நான் லைவ் ஸ்ட்ரீம் என்ன பண்ணலான்னா லைக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இது கற்றுக்கிறீங்கன்னா அது கற்றுக்கிட்டா லைக் இது வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு சில பேருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் நல்லா பெட்டராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி போடுறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ப்ராஜெக்ட் செஞ்சு லைக் அதை காட்டுறதுக்கு அந்த மாதிரி சம்பாட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி. ஆமாம், இந்த சேனல் அந்த சும்மா டைம் பாஸ் ஸ்டஃப்ஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். I mean like still bro, see I can make courses and make good money. I can like ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மேக் பண்ணிட்டு வேறு லெவலில் சம்பாதிச்சிடலாம். நான்
அண்ட் பண்ணவாடா அப்படின்னு கூட தோணுது. லைக் டேய் ஏன்டா டிமோட்டிவேட் ஆகுதுடா பண்ணுடா அப்படின்ற மாதிரி. லைக் கோர்ஸ், நாட் லைக் சும்மா கோர்ஸ், பட் பெய்டு கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும். ஆனால் அது ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் பண்ணால் தான். ப்ரோ நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு சம்திங் கோர்ஸாக என்னமோ பண்ணிங்களே, அது பே பண்ணிட்டு பண்ணீங்களா இல்லை எப்படி? யூடியூப்பில் போட்டு சும்மா சின்ன சின்ன விஷயம் நினைக்கிறேன். டயலாக் பாக்ஸ் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி 41 வீடியோஸ் இருக்கு. அது தனியாக ப்ராஜெக்ட் இருக்கும். என் சேனலில் இப்போ கமெண்ட்ஸ் வருதா? இரு, லைவ் ஸ்ட்ரீம் அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி அப்படியே இருக்கு. லைவில் சேட்ஸே வரல. இல்லை வந்துட்டு இருக்கிறது என் கண்ணுக்கு தெரிலையா? ஆமாம், வரவே இல்லை. ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட். ஹாய் லோகேஷ் ப்ரோ, ஹாய். இப்போ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? சைபர் மனிதன் டைம் சீரிஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேன். டைம் சீரீஸ்னால் என்ன ப்ரோ? இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு வேறு மாதிரி லைக் இப்போ நான் பண்ணுறது ஹாய் லிங்கேஷ் குமார். புல்டவுசர் இருக்கு. புல்டவுசர் வந்து ஒரு கம்பெனி வந்து லைக் விற்றுட்டு இருக்காங்க. கடந்த 10 வருஷமாக விற்கிறாங்க. ஸோ அந்த டேட்டெல்லாம் வச்சு நம்ம ஃப்யூச்சரில் அந்த அவங்களோட இது எவ்வளோ அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமை பேஸ் பண்ணி பண்ணணும். சும்மா நம்ம ஜஸ்ட் அந்த டேட்டா மட்டும் இல்லாமல் அந்த டைமே இம்ப்ரூவ் பண்ணணும். டைம் ஆகாத அது இஷ்யூஸ் ஆகலாம், குறையலாம், சம்திங் அந்த மாதிரி. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி இது ஒரு காம்படிஷன் டேக்லேருந்து எடுத்து சும்மா பண்ணி முடிச்சது. இன்னும் ஒரு நாள் டைம் கிட்ட முடிச்சுங்க. பட் எக்ஸாம்ஸ் வந்து நேற்று ஓரளவு பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் முடிச்சுன்னா ரோடு ஒரு மாதிரி இருக்குது. ரோடு ஒரு மாதிரிலாம் இல்லை. ஐ மீன் நான் தான் கண்டுக்கலை, ஒழுங்காக ஓட்டலை. ரொம்ப ஃபுல் ஸ்பீடில் அப்படியே கீழே இறக்கிட்டேன். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. ஜஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் மோர் டு கோ. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஓட்டணும். ப்ரோ ஏதாச்சும் லைக் நீங்கள் எது பண்ண போகிறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ப்ரோ நான் சூஸ் பண்ணாலும் எப்படி தெரியுமா இருக்குது? அதாவது ஒரு பக்கம் என் மனசு இன்னும் என்ன ஹோப் லூஸ் பண்ணாமல் இருக்கு. என் மனசு என்ன சொல்லுதுன்னா, தட் டே பாருடா உன் சேனலில் இருக்குடா பொட்டன்ஷியல் அப்படின்ற மாதிரி என் மனசு ஒரு பக்கம் சொல்லுது. லைக் ஆல்ரெடி யூ ஆர் ஏர்னிங் ஃப்ரம் யுவர் சேனல் அப்படின்ற மாதிரி என் மனசு அப்படியே சொல்லி என்னை இது பண்ணிகிட்ருக்கு ப்ரோ. கன்ஃபியூஸ். ஐ மீன் லைக் ஏர்னிங் சோர்ஸ் ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுது. லைக் ப்ரோ பாருங்கள் ப்ரோ, இப்போதைக்கு நான் இந்த வருஷம் சொல்கிறேன், இந்த வருஷத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நான் திரும்பியும் கன்சிஸ்டண்ட்டாக ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மாதத்துக்கு நான் 10,000 ரூபா சம்பாதிச்சிருவேன் ப்ரோ. ஓகேங்களா? பழையபடி நான் கன்சிஸ்டண்ட் ஆகிட்டேன்னா. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வருஷம் லைக் நீங்கள் ஃப்ரீயாக ப்ரோ கம்ப்ளீட் காலேஜ். ஐ நீட் அண்ட் ஹெல்ப் ஃப்ரம் யூ. வாட் ஹெல்ப் ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ சைபர் மனிதன்? இந்த ஒரு வருஷம் நீங்கள் கம்ப்ளீட்டாக காலேஜ் அந்த மாதிரி. அடுத்த வருஷம் தான் ப்ரோ காலேஜ்.
அப்போ வேணா நீங்கள் சேனலையும் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் சேனலில் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஆல்சோ லைக் பேக்கப்க்கு சைட் வைஸாக நீங்களும் ஏதாச்சும் ஒரு சேனலும் பண்ணுங்க, ஆல்சோ இதையும் சைட் வைஸ் கற்றுக்கிட்டே சேனல் கை விட்டோட இல்லை காலேஜ் தான் பண்ண போகிறோமே, அப்போ காலேஜ் டைம்லேயே ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம்ல. இல்லை பட் இப்போந்தே பண்ணால் அதுவும் நல்லது தான். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா 3D5 ப்ரோக்கு எடிட்டும் பண்ணிகிட்ருக்கேன்ல. ஸோ அதனால் எனக்கு பர்சனலாக என் சேனலுக்கே ஒழுங்காக டைம் கம்மியாக தான் கிடைக்கும். அதுதான் பிரச்சனை ப்ரோ. 2 விஷயம் மேனேஜ் பண்ண முடியும் ப்ரோ, 3 விஷயம் எப்படி ப்ரோ நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? இப்போ அவருக்கு எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு வீடியோவுக்கு 2 நாள் ஆயிரும், ஓகேங்களா? அடுத்து உட்காந்து என் வீடியோவுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவுக்கு ஒவ்வொரு நாள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கணும். அந்த டைமில் நான் வேறு ஸ்கில்ஸ் பண்ண உட்காந்துட்டேன்னா அப்போ வீடியோ எப்படி போட முடியும்? வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட்டால் மாதத்துக்கு 10,000 ரூபாலாம் சம்பாதிக்க முடியாது ப்ரோ. டெய்லி வீடியோ போடணும் ப்ரோ, அப்போ தான் ப்ரோ முடியும். I was developed a voice assistant using Python, everything okay, but sometime shows an error called unbound local and completely showing error on Raspberry Pi. ட்ரை பண்ணுங்க ப்ரோ அந்த அன்பவுண்ட் லோக்கல் எரர் அது டீபக் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல பிரச்சனை வருது. இப்போ டீபக்கிங்னா என்னன்னு தெரியாதுன்னா நான் என்ன சொல்கிறது, ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க, டீபக் பண்ணி பாருங்கள். பர்டிகுலர் எந்த லைனில் கோட் எரர் வருதுன்னு அந்த லைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஐ மீன் that's how you learn programming bro, by solving and creating new things. வெப் டெவலப்மெண்ட் கூட நான் பேசாமல் கண்டினியூ பண்ணிடுறேன் ப்ரோ, ஓகேங்களா? இந்த செப்டம்பர் மந்தில் வெப் டெவலப்மெண்ட் வீடியோஸ். இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்டிங், எனக்கு அப்படி அந்த மாதிரி இல்லை. நான் வந்து எப்படி இருக்கேன்னா லைக் வெப் டெவலப்மெண்ட் இஸ் மோர் லைக் நிறைய இதாகிருச்சுல, ஐ மீன் ரொம்ப சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு, நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா லைக் HTML CSS JavaScript முடிச்சு விட்ருவோம். வெப் டெவலப்மெண்ட் பார்ப்போம். அந்த வெப் டெவலப்மெண்ட் முடிக்கிறதுக்குள்ளே நிறைய வியூவர்ஸ் வந்துட்டாங்கன்னா வேறு லெவலில். I follow a lot of stocks more than 3 days but still I can't. ஒரு லாட்ஸ் ஆஃப் கூகுள் சர்ச்சே பண்ணிட்டீங்க. நானும் எப்படி ப்ரோ அந்த கூகுள் சர்ச் பண்ணி தானே ப்ரோ நானும் ஹெல்ப் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ ஐ மீன் டோன்ட் திங்க் தட் ஐ எம் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ ஆர் சம்திங். இட்ஸ் ஜஸ்ட் ஐ எம் டாக்கிங் ஃபேக்ட்ஸ் தட் நானும் உங்களுக்கு சொல்ல போகிறது கூகுள் சர்ச் பண்ணி தான். டெலிகிராம் குரூப்பில் வேணால் வாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அங்கே யாராச்சும் இல்லை நான் ட்ரை பண்ணி நான் யூஸ் பண்ணதில்லை ஆட் பண்ணி, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டீட்டெயில் வாய்ஸ் ட்ரை பண்ணி. அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. என்னது ப்ரோ? அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சீப்ளஸ்னா அப்படி இப்படி, அந்த அளவுக்குலாம் இல்லை. அதில் சில கான்செப்ட்ஸ் இருக்கும் ப்ரோ, என்னமோ பாயிண்டர்ஸ் இதாவது பாயிண்டர்ஸ் இருக்கு, லைக் நம்ம வேணா கற்றுக்கலாம். பட் நாங்கள் லைக் முக்காசி டாபிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி வேணும்னா கற்றுக்கலாம் மாதிரியெல்லாம் இல்லை ப்ரோ. அது ஸோ லைக் அவங்க நீங்கள் ப்ரோ நீங்கள் ஏதோ ராஸ்பெரி பை பண்ணுறீங்க, இது வந்து லைக் நீங்கள்
ஜார்விஸ்ங்கிற If you encountered this error while no bro, like இந்த அன்பவுண்ட் லோக்கல் எரர் இந்த மாதிரி வந்திருக்கு ப்ரோ. ஆனால் அதுக்கு ஐ மீன் நான் டீபக் பண்ணுவேன். டீபக் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சிடும் என்ன தான் பிரச்சனைன்னு. ஐ திங்க் ஐ ஹாவ் மேட் அ வீடியோ ப்ரோ இந்த டாபிக் மேலே, இந்த அன்பவுண்ட் லோக்கல் எரர் இந்த விஷயங்கள் மேலே. லைக் என்னோடய சேனலில் போங்க, பிளேலிஸ்ட் செக்ஷனில் போங்க, ஜார்விஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது ஓகேங்களா. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். எல்லா வீடியோஸில் ஏதாச்சும் ஒரு வீடியோஸில் ஆல் சொல்யூஷன் ஃபார் எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். லைக் அன்பவுண்ட் லோக்கல்னா அது வந்து லைக் நம்ம ஒரு இடத்துல அந்த வேரியபிள் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு பட் அதுக்கு வேல்யூ வந்து கொடுக்காம சொன்னாலும் கரெக்டாக. ஸோ சம்டைம்ஸ் மைக் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா வேல்யூவே இல்லைல்ல, ரைட்? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோடை மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ அது அந்த ஜார்விஸ் பிளேலிஸ்ட் செக் அவுட் பண்ணுங்கள் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ நான் சொல்லுவேன். ப்ரோ அந்த பேர் என்ன? ஸோ லிங்கேஜ் ப்ரோ. ஸோ லைக் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே லைக் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அது இன்க்ரிமெண்ட்டோ இல்லை சம்திங் அந்த வேரியபிள் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. பட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் லைக் நம்ம ஸ்டார்டிங்கில் லைக் பேராமீட்டர்ஸ் வாங்குவோம்ல, அதில் வந்து அந்த வேரியபிள் வந்து எப்படி சொல்ல, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு லைக் எக்ஸாம்பிள் A = 0ன்னு அசைன் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் A+1ன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் = 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்கன்னு. பட் நீங்கள் அந்த அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த டெஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த ஏங்கிறது பேராமீட்டர் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணால் அந்த அன்பவுண்ட் போக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி அது பண்ணிட்டு ட்ரை செக் பண்ணி பாருங்க சார். தேங்க்ஸ் ப்ரோ, வெல்கம் ப்ரோ. இன்னும் ஃபர்தரானா லைக் சேட்லேயே ஒரு நம்ம இந்த ஸ்டாப்பர்ஸ் ஓடுது, அதை செக் பண்ணி வேணா பாருங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக. இன்னும் ஒரு 1 minute தான் ப்ரோ. 1 minute லைவ் ஸ்ட்ரீம் எண்ட் ஆக போகுது. 2 minutesன்னு வச்சுக்குவோம், ரீச் ஆக போகிறோம். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ப்ரோ. இந்த டெலிகிராமில் வந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேம்னு சொல்லிட்டு லைக் ஒரு பெரிய அதுக்குள்ளே சம்திங் பொசிஷன்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு அவங்க அந்த நேம் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறாங்களோ இல்லை ரிட்டர்ன். அவர் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டாரா? தெரியல, இருக்குன்னு தெரியும். இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இது ஏதோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ப்ரோ என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே. எப்படி சொல்லுவாங்க, அவங்க வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அவங்க இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, A = 0ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணேன், ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணேன், இல்லை ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஏ வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், இல்லை ஏ வந்து ஏதாச்சும் இதோட ஆட் பண்ணுறேன், சம்திங் பண்ணுறேன். பட் அந்த இடத்துல இந்த எரர் த்ரோ எனக்கு போகும். ஸோ எதுனாலனா லைக் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இந்த பேராமீட்டரில் கொடுப்போம்ல டிக்ளேர் பண்ண வந்து ஆர்குமெண்ட். ஸோ நம்ம இந்த ஏ யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஏ வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதனால ஸோ அந்த ஏங்கிறது வந்து லைக் இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே லோக்கல் வேரியபிள் தனியாக யூஸ் பண்ணுறோம். அது வெளியில் ஃபங்க்ஷன்ஸ் வெளியில் டிக்ளேர் பண்ணுறது வந்து குளோபல். ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே சம்திங் வேரி பண்ணி ஏதாச்சும் பண்ணுறோன்னா அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்.
எந்த வேரியபிளுமே அது கொடுக்காம டைரெக்டாக நம்ம போயிட்டு ஜஸ்ட் இதை பண்ண அது பண்ண அது எப்படி அது தெரியாதுல்ல அது என்ன வேரியபிள்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேஸில் இந்த அன்பவுண்ட் லோக்கர் எரர் பார்த்து ஸோ இல்லாட்டியும் நீங்கள் இப்படி வேணால் பண்ணுங்க ப்ரோ, ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களா முகேஷ்? அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கேஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா பார்த்து நீங்கள் அவர் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டாருனாலே போதும் ப்ரோ, நானே சொல்லிடுவேன். அதான் லைக் கேஸ் இருக்கீங்கன்னா கேளுங்க ப்ரோ, லைக் செக் பண்ணி செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களாட்டு. இன்கேஸ் கஸ்டமருக்கு முடியலன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ண வேரியபிள் ப்ரோ நீங்கள் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா. டெலிகிராமில் போங்க, டெலிகிராமில் சர்ச்சில் மேலே சர்ச்சில் போயிட்டு டெக் லவ் 3000 அப்படின்னு ஸ்மால் லெட்டர்ஸில் எல்லாமே ஸ்மாலு ஸ்பேஸே விடாமல் டெக்கு லவ் 3000ன்னு போடுங்க. ஒரு குரூப் வரும் டெக் ஆர்மி, அப்புறம் 2 ஹார்ட்டு 2 கம்ப்யூட்டர் போட்டுட்டு அந்த குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் சிஇஓன்னு போட்டு ஒருத்தவன் கிஷன் சிஜெக்ஷன் குரூப் மெம்பர் இருப்பேன், அது வேறு யாரும் இல்லை நான் தான். எனக்கு மெசேஜ் போடுங்க, இல்லை நீங்கள் சும்மா குரூப்பில் கூட போட்டுருங்க, மெசேஜ் பார்த்துருவாங்க, அவங்களே சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிடுங்க. அப்படி அது பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் இப்போ வரைக்கும் டிக்ளேர் பண்ண வேரியபிளில் போயிட்டு ஜஸ்ட் அது முன்னாடி குளோபலுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. குளோபலுங்கிற கீவேர்டு என்ன பண்ணுன்னா லைக் அந்த வேரியபிளை நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே யூஸ் லோக்கல்ல இருந்து குளோபல் ஆக்குது ப்ரோ. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல சில டைம்ஸ் அவர் என்ன சொன்னார்ன்ற ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவர் என்ன சொல்லார்னா சில டைம்ஸ் அவருக்கு அந்த எரர் வருது, சில டைம்ஸ் அந்த எரர் ஏன் வருது அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா தட் சில டைம்ஸ் அந்த லோக்கல் அன்பவுண்ட் எரர் எனக்கு தெரிஞ்சு எதுக்கு வருதுன்னா ஐ ஃபீல் தட் அந்த டைமில் அவரோட மைக் ப்ராப்பராக ஒர்க் ஆகாததால் வரும்னு நினைக்கிறேன். ஐ பர்சனலி ஃபீல் தட் பிகாஸ் ஏன் கூட அது நடந்திருக்கு, லைக் மைக் சில டைம்ஸ் பர்சனலாக ஒழுங்காக ஓடாது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் நடக்கலாம், சான்சஸ் ஆர் தான். Yes, you are correct. I researched on that. Yes, so research பண்ணா பத்தாதுல bro. I mean, like solve பண்ணணும்ல. Problem with mic தான் மேம். Mic இல்லைனா problem. கேம் டவுன்னு போட்டுட்டு யூரோ ட்ரக் ப்ளே பண்ணுறீங்க. அது கேம் டவ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் கடுப்பாயிருச்சுன்னு கேம் விளாட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்பா கடுப்பு ஆகக்கூடாதா? ட்ரக் எங்கேயோ போகுது.
உங்கள் ஓல்ட் லேப்டாப் விண்டோஸ் 7 இருக்குதுல, விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ்க்கு. ப்ரோ அது விண்டோஸ் 10ல் தான் இருக்குது, லேப்டாப் ஓடவே மாட்டேங்குது ஒழுங்கா. லிங்கேஷ் ப்ரோ நீங்கள் வேணால் வாங்க டெலிகிராமில். அதான் அவர் சொல்லிட்டேன் ப்ரோ, டெலிகிராம் வாங்கன்னு. அவர் வருவார், வெயிட் பண்ணுங்க. டிஸ்கார்டோட வாங்க டெலிகிராம் அது ரெண்டுமே எதுவுமே பார்க்காம ஜஸ்ட் நம்ம எரர் மட்டும் வச்சு சொல்ல முடியாதுல்ல. அவருக்கு அது சால்வ் ஆயிடுச்சான் ப்ரோ, அந்த குளோபல் ஃபீவர் லைக் நெக்ஸ்ட் ஏதோ இந்த பர்டிகுலர் இதில் போட்டு லூப் ஆயிடுச்சு. எனக்கும் இன்னொன்று லைக் குத்து பாருங்க ப்ரோ, அந்த நல்லா குத்து கவனிங்க. எனக்கும் இந்த மாதிரி லைக் நிறையா வாட்டி ஒன்றுமே இருக்காது ப்ரோ, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு தப்பு லைக் சின்ன ஒரு மிஸ்டேக் காண்டி அவ்வளோ இது ரொம்ப சில்லி மிஸ்டேக்னால ரொம்ப நேரம் போயிடும். கொஞ்சம் விட்டு கவனிச்சு முடிஞ்சு ஜாயின் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்கார் வரலாம். ஸோ கைஸ் ஓகே, நான் லைவ் ஸ்ட்ரீமை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ கைஸ். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா வந்துடுங்க ப்ரோ, ஓகேங்களா? டெலிகிராம் குரூப்பில் நான் தான் ரிப்ளை பண்ணுறேன். வந்துட்டார். ஹாவ் அ நைஸ் டே கைஸ். பை பை.